பத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி கொருவித்து குருபரையன ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்கத் தமரரும் அடிபேண பத்து தலைதத்த கணைதொடு ஒற்றை கிரிமற்றை பொருதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தை தடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொரு பட்சத்தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தய ஒற்றை திரிபுர நிற்த பதம் வைத்து பைரவிதி கற்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகுதொக்கு தொகுதொகு சித்திர பௌருக்கு திரிகடுகையன போத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை ஒட்புற்றெழு நட்புற்றவுணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து புறவல பெருமாளே ஒட்புற்றெழு நட்புற்றவுணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து புறவல பெருமாளே. அவையிலே கூடியிருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் ஆனந்தம் அமைப்பினுடைய தலைவர், செயலர், பொருளாளர் மற்றும் பெரியோர்கள் உங்கள் அனைவரையும் சிறிய இருகரம் கூப்பி என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரிலேயே தர்மத்தை தாங்கியுள்ள தர்மபுரியில் வாழக்கூடிய மக்கள் நீங்கள் எல்லோரும். ஐயா அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், இந்த மழை நேரத்தில் கூட நீங்கள் இலக்கிய ஆர்வத்தால் எல்லோரும் இங்கு வந்துள்ளீர்கள் என்று சொன்னார்கள். அது ஒன்றும் ஒரு ஆச்சரியமான விஷயம் அல்ல. ஏன் தெரியுமா? தமிழுக்காகவே தன்னுடைய உயிரையும் பாராது தன்னுடைய உயிரையும் துச்சமென நினைத்து வாழ்ந்த அதியமான் வாழ்ந்த ஊரில் அல்லவா நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்பொழுது இந்த மழையெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம். அந்த அடாத மழையிலும் கூட நீங்கள் எல்லோரும் இங்கு வந்திருப்பது உண்மையிலே உங்களுடைய இலக்கிய ஆர்வத்தையும் உங்களுடைய தமிழ் பற்றையும் கண்டு நான் உண்மையிலே உள்ளபடியே வியந்து போகிறேன். அந்த வகையில் இன்று எனக்கு ஆழ்வார்களும் கண்ணதாசனும் என்ற ஒரு தலைப்பில் பேசுவதற்காக பணித்துள்ளார்கள். பொதுவாக ஆழ்வார்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் 12 ஆழ்வார்கள் என்று வரிசைப்படுத்துவார்கள். சில நேரங்களில் மதுரகவி ஆழ்வாரை தவிர்த்து ஆண்டாள் நாச்சியாரை தவிர்த்து 11 என்று சொல்வார்கள். ஆனால் மொத்தத்தில் பொதுவாக சொல்லும்போது 12 ஆழ்வார்கள் என்று வகைப்படுத்துவார்கள். இந்த ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் எதற்காக இவ்வளவு முக்கியத்துவம் பெற்றுள்ளன, எதற்காக இவ்வளவு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தை கொடுக்கின்றது என்றால், ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் அனைத்துமே மனிதர்கள் மேல் பாடப்பட்டவை அல்ல, மன்னர்கள் மேல் பாடப்பட்டவை அல்ல, புலவர்கள் மேல் பாடப்பட்டவை அல்ல. அது பரம்பொருளை நினைத்து பாடப்பட்டது ஒன்று. இன்னொன்று, அந்த ஆழ்வாராதிகள் அனைவருமே தான் பாடிய பாடல்கள் அனைத்தும் தங்களுடைய இம்மைக்காகவும் மறுமைக்காகவும் பாடிய பாடல்கள் அல்ல. அந்த பாடல்கள் அனைத்துமே லோகக்ஷேமத்திற்காக, லோகோ சமஸ்தோ சுகினோ பவந்தி என்று கீதையில் ஒரு வரி வரும். இந்த உலகம் உய்வு பெற வேண்டும், இந்த உலகத்தில் உள்ள மாந்தர்கள் எல்லாம் உய்வு பெற வேண்டும் என்பதற்காக பாடப்பட்ட பாடல்கள் என்பதால் அந்த பாடலில் ஒரு ஈர்ப்பும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கலந்திருக்கின்றது. நீங்கள் அந்த பக்தி சுவையை இலக்கிய சுவையாக்கி அதிலே தமிழ் ஓசை நயமும் தமிழுடைய பொருளின் நயமும் கலந்து படிக்கும் போது மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஆன்மீக உணர்ச்சியையும் ஒரு லௌகீக உணர்ச்சியையும் ஒரே நேரத்தில் சேர்ந்து கொடுக்கக்கூடியது என்றால் இந்த ஆழ்வார்களுடைய பாடல்கள். காரணம், அவர்கள் பிறருக்காக செய்யக்கூடிய ஒரு செயல். நீங்கள் எப்பவுமே ஒரு செயலை பிறருக்காக நாம் உட்பட்டு செய்து அதில் பெறக்கூடிய ஆனந்தம் என்பது மிகப்பெரிய ஆனந்தம். இப்போ இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் இந்த பெருமக்கள் எல்லாம், இதற்காக எவ்வளவு பொருள் செலவு, எவ்வளவு நேர செலவு, எவ்வளவு அவர்களுடைய உழைப்பு, இத்தனையும் தர்மபுரி வாழ் மக்கள் யாருக்காவது ஒரு 4 வார்த்தை சென்று விடாதா என்ற அவர்களுடைய ஏக்கத்தின் காரணமாக, அவர்களுடைய பெருந்தன்மையின் காரணமாக செய்யக்கூடிய காரணத்தால் இந்த நிகழ்வானது சிறப்பாக அமைகின்றது. இன்று உலகத்திலே ஆன்மீகத்தில் ஆனந்தம் என்ற அமைப்பு மிகப்பெரிய கொடிகட்டி பறக்கின்றது. ஆன்மீகத்தில் ஆனந்தம் அமைப்பில் பேசுவது என்றால் பேச்சாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கிறது என்றால் அது பிறர் வாழ்க்கையை முற்பட்டு நடத்தக்கூடிய காரியம் என்பதால் இப்படி அமைகின்றது. அதுபோல ஆழ்வாராதிகளுடைய பாடல்கள் அனைத்தையுமே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முழுக்க முழுக்க அது அவர்களுடைய நலத்தை சாராமல் பிறர் நலத்தை சார்ந்து இறைவன் மேல் பாடப்பட்ட பாடல். இறைவனே அந்த பாசுரங்களை கேட்பதற்காக காத்திருக்கின்றான் என்று சொன்னால் ஆழ்வாராதிகளுடைய பாடலினுடைய பெருமையை நாம் சொல்ல வேண்டுமா?
திருநின்ற ஊர் என்ற ஊர் நம்முடைய சென்னைக்கு அருகிலே. அங்கே இருக்கக்கூடிய தாயாருக்கு என்னை பெற்ற தாயார் என்று பெயர். அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு பக்தவச்ச பெருமாள் என்று பெயர். திருமங்கை ஆழ்வார் ஒரு நாள் அந்த திருநின்ற ஊரை தாண்டி கடல்மல்லை தலம் என்று சொல்லக்கூடிய மகாபலிபுரத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றார். வேகமாக செல்கின்றார். திருநின்ற ஊரில் இருக்கக்கூடிய அந்த பக்தவச்ச பெருமாளை பாடவில்லை. அப்பொழுது தாயார் சொல்லுகின்றார் பக்தவச்ச பெருமாளை பார்த்து, இந்த திருமங்கை ஆழ்வார் இந்த நம்ம இடத்தை தாண்டி தான் போறான், நம்மளை பத்தி ஒரு பாடலாவது அவன் பாடிட்டு போனானா? பாடாமல் அல்லவா போகின்றான். நீங்கள் ஓடி போய் பாசுரத்தை அவனிடம் வாங்கி வாருங்கள் என்று தாயாரே பக்தவச்சல பெருமாளை சொல்லி அனுப்புகிறார். பக்தவச்ச பெருமாளும் வேகமாக ஓடுகின்றார். யார் பின்பாக? திருமங்கை ஆழ்வார் பின்பாக. திருமங்கை ஆழ்வார் இவர் வருவதற்கு முன்பாகவே அவர் கடல்மல்லை சயனம் என்று சொல்லக்கூடிய மகாபலிபுரத்திற்கு சென்று விட்டார். அங்கே இருக்கக்கூடிய பகவானை, அந்த சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பகவானை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இங்கே திருநின்ற ஊரில் இருந்து சென்ற அந்த பெருமாள் இவரை எட்டி பார்த்து கொண்டிருக்கிறாராம். இவர் புரிந்து கொண்டார், நம்முடைய பாசுரங்களை வாங்குவதற்காக பெருமாள் வந்திருக்கின்றார் என்று தெரிந்து கொண்டு பாசுரத்தை பாடுகின்றார். திருநின்ற ஊர் நித்திலத்தை கடல்மல்லை சயனத்தில் நான் கண்டேனே என்று பாடுகின்றார். அந்த பாடலை வாங்கி கொண்டு வெகு வேகமாக ஓடிக்கொண்டு வந்து தாயாரிடம் கொடுக்கிறார். தாயார் சொல்லுகின்றார், அது என்ன, எல்லா கோயில்களுக்கும் 10 பதிகம் பாடுவான், நமக்கு மட்டும் என்ன ஒரு பதிகம் பாடியுள்ளான், நீங்கள் சென்று மீதி 9 வாங்கி வாருங்கள் என்று சொன்னாப்லையாம். மறுவனும் 9 பதியத்தை வாங்குவதற்காக பெருமாள் மறுபடியும் ஓடினாராம். அதற்குள் திருமங்கை ஆழ்வார் திருக்கண்ணமங்கை என்று சொல்லக்கூடிய தலத்துக்கு சென்று விட்டாராம். அங்கே சென்று நின்ற பொழுது இப்பொழுதும் இவர் பாசுரம் வாங்க வந்திருக்கின்றார் என்று தெரிந்து கொண்டு திருநின்ற ஊர் நித்திலத்தை திருமங்கையில் நான் கண்டேனே என்று பாட அந்த 9 பாசுரங்களையும் வாங்கி கொண்டு வந்தார் என்று செய்திகள் சொல்லுகின்றது. என்றால் பகவானே பாசுரங்களை ஆழ்வார்களின் அந்த பாசுர பார்க்கடலில் தோய்ந்து முத்தெடுப்பதற்காக அவர்கள் காத்திருக்கின்றார்கள் என்றால் ஆழ்வாராதிகளுடைய பெருமை எப்பேற்பட்ட பெருமையாக இருக்கும். நீங்கள் அதே மாதிரி கண்ணதாசனை எடுத்துக்கொள்ளுங்கள். கண்ணதாசனை பற்றி கவிமணி தேசிய விநாயகம் பாடுவார், 4000 தமிழின் நல்ல அமுது உண்டிட மால் பாலாளி நீங்கியொரு பாலகனாய் வந்தானோ என்று கண்ணதாசனை கண்ணனுடைய அவதாரமாகவே பாடுகிறார். 4000 பாடலை இவர் எப்படி பாட போறாரு? அந்த பாடலை பாடுவதற்காக திருமாலே கண்ணதாசனுடைய வடிவம் எடுத்து வந்திருக்கின்றாரோ என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கண்ணதாசனை பற்றி பாடுகின்றார். என்றால் அவர் எப்பேற்பட்ட மனிதராக இருப்பார்கள் பாருங்கள். நீங்கள் கண்ணனுக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்கும் நிறைய ஒற்றுமைகளை பார்க்கலாம். கவிஞர் கண்ணதாசன் எப்படி தன்னுடைய தாய்க்கு 8வது பிள்ளையாக பிறந்தாரோ அதுபோல கண்ணனும் தன்னுடைய தாய்க்கு 8வது பிள்ளையாக பிறந்தவர். கவிஞர் அதாவது நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா எப்படி ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து, தேவகி என்ற ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து யசோதை என்ற ஒரு தாயினால் வளர்க்கப்பட்டாரோ அதுபோல கண்ணதாசனும் விசாலாட்சி அம்மையார் என்ற ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து தெய்வானை என்ற ஒரு தாயினால் வளர்க்கப்பட்டவர். அதேபோல் நீங்கள் பாருங்கள், நம்முடைய கம்சனுடைய அரண்மனையில் பிறந்தவர் கோகுலத்தில் வளர்கிறார். இங்கே சிறுகூடல்பட்டியில் பிறந்தவர் சுவிகார புத்திரனாக காரைக்குடியில் வளர்கின்றார். என்றால் நிறைய ஒற்றுமைகள் இவருக்கு இடையில், நிறைய ஒற்றுமைகள். வேட்டி நுனியை பிடித்து கொண்டே வேகமாய் நடக்கும் போதினிலே பாட்டை மலையென தருவதிலே பழக்கமான மாமேதை என்று பாடுவார்கள். வேட்டி நுனியை பிடிச்சுக்கிட்டே 1000 கவி சொல்வாராம் ஒரே ஒரு நிமிஷத்துல. அதை வேக வேகமாக எழுதணுமா? எழுதக்கூடியவருக்கு வேலை அவர் ஒரு யூகத்தில் தான் எழுதுவாராம். இவர் ஆனா அவனா ஊனா அப்படிங்கிற வார்த்தையை யூகமாக வைத்துக்கொண்டு எழுதுவாராம். வேட்டி நுனியை பிடித்து கொண்டே வேகமாய் நடக்கும் போதே பாட்டை மலையென கொடுக்கும் பழக்கமுடைய மாமேதை. ஆனால் அவரை எடுத்துக்கொண்டால் நீங்கள் அவருடைய ஆரம்ப வாழ்க்கையை பாருங்கள். முழுக்க நாத்தியத்தில் இருந்தவர். சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்வார்கள், த போயட்ரி இஸ் த பேரடைஸ் ஆஃப் த லாங்குவேஜ் என்று பேசுவார்கள். ஒரு மொழி, ஒரு ஆங்கில சொற்கள் வரும். ஒரு கவிதை என்பது ஒரு மொழியினுடைய சொர்க்கம் என்று சொல்வார்கள். நீங்கள் கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது பாடக்கூடிய பெருமக்கள் எல்லாம் வார்த்தைகளை அடுக்கி வைத்தால், எப்படி வார்த்தைகளை அடுக்கி வைத்தால் அது கவிதைகள் என்றும் அது பாடல்கள் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கவிஞர் கண்ணதாசன்
வார்த்தைகளை அடுக்கவில்லை, வார்த்தைக்குள் மக்களுடைய வாழ்க்கையை அடக்கி காட்டினார். அதுதான் அவருடைய சிறப்பு. இன்னொன்று, அவருடைய அந்த பாடல்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை அனுபவித்து அவர் நமக்கு தருகின்றார். அது மட்டுமா, அவர் அனுபவித்து தருவது நீங்களும் நானும் அனுபவிப்பதற்காக தருகிறார். பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் சொல்வார்கள், ஒரு கவிஞன் புது கவிதை ஒரு கவிதை எழுதினானாம். அந்த கவிதையினுடைய தலைப்பு ஒய் ஐ ஆம் அலைவ், நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு அந்த கவிதைக்கு தலைப்பான். அந்த கவிதையை எழுதி என்ன பண்ணாரா, ஒரு பத்திரிகை ஆசிரியருக்கு அனுப்பிட்டாராம். இதை உங்க பத்திரிகையில பிரசுரம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாராம். கவிதையினுடைய தலைப்பு ஒய் ஐ ஆம் அலைவ், நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன். அங்கிருந்து 2 நாள்ல பதில் வந்துதான், பிகாஸ் யூ ஆர் சென்ட் பை போஸ்ட். ஏன்னா நீ இதை போஸ்ட்ல அனுப்பிட்ட, உன் கவிதை அந்த லட்சணமா இருக்குது, நீ மட்டும் நேர்ல வந்துன்னு வச்சுக்கேன், மகனை உன்னை சாவடிச்சு ஏன் பத்திரிகையிலே நான் அஞ்சலி போட்டுருவேண்டான்னு சொல்றார். அப்போ பாடல்கள் பாடக்கூடியவருடைய பாடல்கள் எப்படி இருக்கின்றன பாருங்கள். ஆனால் இவருடைய பாடலை பாருங்கள் எப்படி இருக்கின்றது. அவ்வளவு நாத்திகராக இருந்து ஆத்திகனாக மாறியவர். இது எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள். அவருடைய பாடல்களில் கவிதைகளை நீங்கள் முழுக்க நீங்கள் கவிஞர் கண்ணதாசனை பற்றி தெரிய வேண்டும் என்றால் அவருடைய திரைப்பட பாடல்களை மட்டும் வைத்துக்கொண்டு கவிஞர் கண்ணதாசனை எடை போட முடியாது. எப்படி பாரதியை பற்றி தெரிய வேண்டும் என்றால் அவருடைய கவிதைகளை மட்டும் பாட முடியாமல் அவருடைய உரைநடைகளையும் அவருடைய இலக்கியங்களையும் படித்தால் எப்படி அவரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியுமோ, ஒரு நாணயத்திற்கு எப்படி 2 பக்கங்கள் இருக்கின்றதோ அதுபோல கவிஞர் கண்ணதாசனுக்கும் அவருடைய திரைப்பட பாடல்களை மட்டும் வைத்துக்கொண்டு அவர் மிகச் சிறந்தவர், அவருடைய கவிதை மிகச் சிறந்தது என்று சொல்லிவிட முடியாது. அவருடைய கவிதைகள் 7 தொகுப்புகள் இருக்கின்றன. அந்த 7 தொகுப்புகளிலும் உள்ள கவிதைகளை படித்தால்தான் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்திருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடியும். அவருடைய பாடல்களில் முழுக்க ஆழ்வாராதிகள் கலந்துள்ளதை மறைமுகமாக நம்மால் உணர முடியும். நீங்கள் பெரியாழ்வாரை எடுத்துக்கொள்ளுங்கள். பெரியாழ்வார் பாடுறாரு, அவர் சொல்றாரு, சோர்வினால் பொருள் வைத்துண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுற்றத்தினர் யார் வினவினும் வாய் திறக்க மாட்டாதே, அந்த நிலை அடையும் முன்னர் மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்று பேரிட வல்லார்க்கு அரவதண்டத்தில் உயலும் ஆமே என்று பாடுகிறார். அவர் என்ன சொல்றாரு, எப்பா உனக்கு ஒரு காலம் வரும், எப்போ வரும் தெரியுமா, கண்ணு பஞ்சு அடைச்சிரும், வாய் ஒரு பக்கம் இழுத்துக்கும், காது கேட்காது, கால் நடக்க முடியாது, இந்த நிலைமையெல்லாம் உனக்கு வரும். அப்ப என்ன பண்ணுவானா, சொந்தக்காரங்கள்லாம் கூட உட்கார்ந்துக்கிட்டு சோர்வினால் பொருள் வைத்துண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுற்றத்தினர் வினவ, எங்கேயாவது பொருள் வச்சிருக்கியா, யாருக்கையாவது பணம் நீ கொடுத்துருக்கியா, வட்டிக்கு நீ கொடுத்துருக்கியா, யார்கிட்ட பணம் கொடுத்துருக்க, சொல்லி தொலை செத்து போயிடாதேன்னு கேட்பானாம். ஆனா இதுல நீங்க ஒரு விஷயம் பாத்தீங்களா, இதுல ஒரு விஷயம் கேட்க மாட்டான், நீ யாருக்காவது கொடுக்கணுமான்னு கேட்கவே மாட்டான். இவன் கேட்பான், நீ உனக்கு யாரெல்லாம் தர வேண்டி இருக்குது, நீ எங்கெல்லாம் வட்டிக்கு கொடுத்துருக்க, மின்னல் வட்டி கந்து வட்டி எல்லாம் யாருக்கு கொடுத்துருக்கன்னு கேட்பானா. அப்படி கேட்கக்கூடிய சூழல் உனக்கு வரும். அந்த நிலை நீ அடைவதற்கு முன்பாகவே உன்னுடைய இதய கதவுகளை திறந்து அங்க மாதவன் என்ற தெய்வத்தை வைத்து வணங்கி வழிபட்டு விடு என்று சொல்கின்றார். இந்த பாடலை அப்படியே உள்வாங்குகிறார் கவிஞர் கண்ணதாசன். அவர் பாடுகின்றார், கூடுவெறும் கூடாகி கொள்ளிதனில் வீழ்ந்து விடும் கொண்ட கோலம் காடுவரை வாராது கனல்தனையும் வெல்லாது கரைந்து போகும், ஆடுவதும் பாடுவதும் 60 20 அடங்கி போகும், வாழுவதில் பயனில்லை சிக்கென்று மாதவனை அணைப்பீர் நீரே என்று பாடுகின்றார். ஒரு மிகப்பெரிய வியாபாரிங்க, 3 பிள்ளைங்க அவருக்கு. எச்சி கைட்டு காக்கா விரட்ட மாட்டார், அதுல இருந்து 2 பருக்க விழுந்து காக்கா இங்க தூக்கிட்டு போயிருமோன்னு எந்த நல்ல காரியமும் பண்ண மாட்டார். அவருக்கு உயிர் போகக்கூடிய சூழல் இருக்குது. இது எதுக்கு சொல்றேன்னா, நாம ஒரு காலத்துல சப்போஸ் இறைவனுடைய கருணையால மெய்ஞானம் பெற்று ஏதாவது யாருக்காவது நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது நம்ம செய்யக்கூடிய தகுதியில நம்ம இருக்கணுமே. முதல்ல நம்ம தான் கண்ணுக்கு தெரியாது, கால் நடக்க முடியாது, காது பஞ்சு அடைஞ்சிரும், எல்லாம் அடைஞ்சிரும். அப்படிங்கும்போது நம்ம எப்படி கொடுக்க முடியும்? அப்போ அந்த ஆள் என்ன பண்றாராம், சாவ கிடக்குறாராம், பேச முடியல, எதுவுமே நினைவு இல்லை, கண்ணு மட்டும் பார்க்குது, எல்லாரும் பேசுறதும் காதுல விழுது. 3 பசங்க பெரிய மளிகை கடையில் இருக்கிறாங்க. பையனுக்கு சொல்லி விடுறாங்க, எப்பா அப்பா சாவ கிடக்குறாரு நீ வாப்பான்னு. மூத்த பையன் வர்றான்,
வந்த உடனே அப்பா முன்னாடி நிற்கிறான். எல்லாரும் சொல்கிறாங்க உங்கள் மூத்த பையன் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் இப்படி கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே ஆனால் பேச முடியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சரி 2வது பையனையும் ஒரு பார்க்கணும்னு நினைக்கிறாரு போல சொல்லிட்டு 2வது பையனையும் வாங்கன்னு சொல்லிட்டாப்புல. 2வது பையனும் வந்துட்டான். அந்த பையன் வந்தோடனே இன்னும் கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் முன்னாடி லைட்டாக எழுந்து இப்படி பார்த்தா அகன்று விரிச்சு கண்ணை. 3வது பையனையும் பார்க்க நினைக்கிறாரு போலன்னு 3வது பையனையும் வர சொல்லிட்டாங்க. அவர் கடையை அடைச்சிட்டு வந்துட்டார். கடையை அடைச்சிட்டு வந்த உடனே ஐயா பாருங்க ஐயா உங்கள் 3 பிள்ளைகளும் வந்திருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா அவர்கிட்ட நீங்கள் அப்படின்னு கேட்ட உடனே அவர் படுத்திருந்தவர் ஒரு அடி முன்னாடி வேகமாக எழுந்து 3 பேரும் கடையை அடைச்சிட்டு வந்துட்டா கல்லால் யார் இருக்கா அப்படின்னாரு. அப்போ சாவும் போது கூட அவருக்கு என்ன நிலைமை இருக்குது பார்த்தீங்களா, எப்படி மனம் இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் அவரே மனசுக்குள்ளே நினைக்கிறாரு சரி இவ்வளோ நாள் நம்ம சம்பாத்தியம் பண்ணி ஒருத்தருக்கு ஒன்றும் கொடுக்கல, இந்த ஆன்மீகத்தில் ஆனந்த மாதிரி அமைப்புக்கு எதுவும் நம்ம நன்கொடை டொனேஷன் அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல, ஏதாவது ஒன்று செய்யுமே. வாய் பேச முடியல. பக்கத்துட்டு இருக்க அந்த அவங்க மனைவிட்ட என்ன பண்ணிக்கிறாரு, இப்படி கையை காட்டினாராம். ஏதாவது நான் சேர்த்து வச்ச பொருளில் கொஞ்சம் இப்படி எடுத்துகிட்டு வாமா, சாகும்போது போகிற வழிக்கு புண்ணியத்தை தேடிக்கிறேன், ஏதாவது கொடுத்துட்டு போகிறான்னு சொல்லி இப்படி கையை காட்டிக்கிறாரு. இந்த அம்மா அந்த அவர் கூடயே சேர்ந்து வாழ்ந்துருக்குல்ல அத்தனை வருஷம். அந்த அம்மா சொன்னதான் கவலைப்படாதீங்க ஐயா, நீங்கள் செத்த பிறகு உங்களுக்கு பிடிச்ச மோதகத்தை நாங்கள் அவிச்சு வச்சு நாங்கள் படைச்சிருந்தோம் தான். அப்போ இவனே செய்யணும்னு நினைச்சா கூட செய்ய முடியாது. அதனால்தான் பட்னத்தார் பாடுவாரு, அதாவது காலன் வரும் முன்னே கண் பஞ்சு அடையும் முன்னே மேல் விழுந்து ஊரார் அழுமுன்னே உச்சார் சுடுமுன்னே குற்றாலத்தானையே கூறும்பார். இப்போ உனக்கு இதெல்லாம் வரும், இதை வரதுக்குள்ள நீ இறைவனுடைய பெயரை சொல்லிரு. உன் கூட எதுவும் வரப்போறதில்லை இல்லையா. எந்த பொருளா நம்ம கூட வருமா, காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவெளிக்கேன்னு பாடினார். ஊசி முனை அது எதுக்கு தெரியுமா, காதற்ற ஊசின்னு சொன்னாரு. காதற்ற ஊசினா அந்த ஓட்டை இருக்கிற ஊசி, அந்த ஓட்டை இல்லாம இருக்கும். ஓட்டை இருக்கிற ஊசினா அதையும் எடுத்துக்குவான். அதனாலதான் காதற்ற ஊசி கூட உன் கூட வராதுன்னு சொல்லிக்கிறாரு. வயிற் கதிர் வடிவேலவனை வணங்கி வறியவர்க்கு என்றும் நொய்யிற் பிளவளவேனும் நுகர்மின்கள் வெய்யிற்கு ஒதுங்க உதவா வெறு உடம்பின் நிழல் போல கையில் பொருளும் உதவாதே காணும் கடைவெளிக்கேன்னு அருணகிரி பெருமான் பாடுவார். நம்ம உடம்போடைய நிழல்ல நாம ஒதுங்க முடியுமா, ஒதுங்க முடியாது. அதை மாதிரி தாண்டா உன்னுடைய செல்வமும். நீ இறைவனை நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணணுமா, நொய்யிற் பிளவு. அரிசியில ஒரு பாதி நீ எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டாம், அந்த அரிசியில ஒரு பாதியாவது பிறருக்கு கொடு. அப்படி கொடுத்தன்னா உன் கூட என்ன வரும், மனையாளும் மக்களும் தனமும் வாழும் தன் வாயில் மட்டே இணையான சுற்றம் சுடுகாடு மட்டே திணையாம் அளவு. என்ன சொல்றாரு, திணை அளவு. அப்புறம் சொல்றாரு திணை கூட கொஞ்சம் பெருசு, அதனால எள்ள சொல்லலாம்னு நினைச்சிட்டு திணையாம் அளவு எள் அளவு தான் முன்பு செய்த தவம் தனையாள என்றும் பரலோகம் சித்திக்கும் இது சத்தியமேனு சத்தியம் பண்ணி சொல்றாரு பட்னத்தார். உன் கூட என்ன வரும் தெரியுமா, நீ என்ன செய்றியோ அந்த வாழ்க்கை தான் உன்னோடு தேடி வரும். அத்தமும் வாழும் அகத்து மட்டே விழி அம்பொழுகம் எத்திய மனைவியும் வீடு மட்டே விம்மி விம்மி இரு கைத்தளம் மேல் வைத்தலும் மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இரு வினை பாவ புண்ணியம் இரண்டுமென. உன் கூட வரப்போறது நீ செய்த பாவமும் புண்ணியமும் இன்னொன்னு கூட வரும். இந்த கேட்கிறோம் பாத்தீங்களா, இந்த செய்தியெல்லாம் நம்ம கூட வரும். யார் இதை நான் சொல்லல, வள்ளுவர் சொல்றாரு, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்தினார். 7 பிறவிக்கு நாம் படித்த கல்வி நம்மோடு தொடர்ந்து வரும், ஆனால் செல்வம் நம்மோடு வராது இல்லையா. நாடி வருவது பாவ புண்ணியம் அல்லாது நாம் அறையில் அணியும் கோவணமும் வராது. எப்படி பாடுறாரு பாருங்க, எதுவும் வராது. நிகழும் லோக வாழ்வை சதமென அனுதினமும் மாயமாதர் மோக வலையினில் விழும் காம குரோத லோப மோகமதி சுழலும் பாவியாகி வாழ்வில் இடர்பட அகமும் வாடி நோய்களாலே மெலிய அமுதும் வாயிலே இடாமல் விழுதிட வகையில்லாது செய்களும் மனைவியின் கதறி வீழ நாடி பேத கணமதில் நம் நாடு எங்கே பெருவீடு எங்கே காப்பு நஞ்சை எங்கே தோப்பு புஞ்சை எங்கே வியாபாரம் எங்கே அதிகாரம் எங்கே வாங்கிய வட்டி எங்கே இரும்பு பெட்டி எங்கே அவையெல்லாம் கூட வருமோ அங்கே. இதெல்லாம் உன் கூட வராது ராஜா. அப்ப என்ன வரும்,
நாடி வருவதது பாவ புண்ணியம் அல்லாது நாம் அறையில் அணியும் கோவணமும் வராது. கோவணத்தை கூட உறிஞ்சிருவாங்கிறார் பட்டினத்தார். அப்போ நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் நம்மை தேடி வரும் என்பதை அந்த ஆழ்வார்கள் மூலமாக நமக்கு இங்கே கண்ணதாசன் உணர்த்துகிறார். எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க. அவர் சொல்றாரு, என்னுடைய கடைசி சொல் கிருஷ்ணா என்று இருக்க வேண்டும். நான் தலை சாயும் பொழுது வேறு ஒன்றையும் உரைக்காமல் கிருஷ்ணா என்று சொல்வதோடு என் தலை சாய வேண்டும் என்கிறார். நம்மாழ்வார் பெரியாழ்வார் பாடுகிறாரே, துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவாரே என்று. ஒப்பிலேன் ஆகிலும் இன்னை சரணடைந்தேன், ஆனைக்கு அருள் செய்தமையால் ஏய்ப்பு வந்து என்னை நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அரங்கத்து அரங்கமா பள்ளியானேன்னு பாடுறார். நாம எப்ப சொல்லுவோம் நமக்கு தெரியாது. எறும்புகள்லாம் என்ன பண்ணுது, மழைக்காலத்திற்கு முன்பாகவே அந்த அரிசி தானியங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு தான் வாழக்கூடிய இடத்துல சேர்த்து வைக்கி. மழை வரும்போது அதால் வெளியே போக முடியாது, அதை எடுத்து சாப்பிட்டு உண்டு வாழுது. பென்ஷன்தாரர்கள்லாம் என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை போட்டு வைக்கிறாங்க. பென்ஷன் முடிஞ்ச அவங்க ரிட்டையர்ட் ஆன பிறகு அவங்க சுபிட்சமா இருந்து வாழ்றதுக்கு கவர்மெண்ட் பணம் கொடுக்கு. இப்பமே இருந்து நாமத்தை சொல்லுங்க, இப்பமே இருந்து நல்ல விஷயத்தை செய்யுங்க, எந்த இதுவும் உங்களோடு வரப்போவதில்லை. சிவவாக்கியர் பாடுறாரு, நீள வீடு கட்டுறீர் நெடுங்கதவும் சாத்திரீர். என்ன வீடு கட்டுறமா, ரொம்ப பெரிய நீள வீடு கட்டுறமா, அந்த தெருவுல இருந்து அந்த தெருவை பார்க்கலாமா. நீள வீடு கட்டுறீர் நெடுங்கதவும் சாத்திரீர், வாழ வேண்டும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரீர். அந்த பெரிய வீட்டில் வாழலாப்பா நீங்க நினைச்சீங்க, காலன் ஓலை வந்த பின்பு கையகன்று நிற்பிரே, ஆலமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையேன்னு பாடுறாரு. நீ நீள வீடு கட்டினாலும் சரி, நீ குச்சில் வீடு கட்டினாலும் சரி, வரக்கூடிய நேரத்தில் கரெக்டா சரியா வந்துடுவான். அதனால தான் அவனுக்கு தர்மராஜன்னு பேர். ஒரு 1 லட்சம் ரூபாய் நல்லா 2000 தாளா இப்போ யமதர்மன் ராஜன்ட்ட காட்டி, எப்பா எனக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் இருக்குது, அதை முடிச்சுட்டு வரேன், கொஞ்சம் அது வரைக்கும் என்னை பொறுத்து கொண்டா கேட்பான் அவன். அதான் சொல்ல, நீள வீடு கட்டிரி நெடுங்கதவும் சாத்திரீர், வாழ வேண்டும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரீர். எப்படி சொல்றாரு, காலன் ஓலை வந்த பின்பு கையகன்று நிற்பிரே, ஆலமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. என்னுடைய அருளாளர் பெருமக்கள் எல்லாம் எப்படி பாடி உணர்ந்து சொல்லியிருக்கிறார்கள் பாருங்கள். அதாவது மாணிக்கம் திக்கட்டும் அரசாளும் செல்வம் பெற்றிருந்தாலுமா, கை கற்கட்டு மோதிரம் கடுக்கன் அரைஞான் பூண்டு திக்கட்டும் போற்ற திசைக்கொருத்தர் நின்றாலும் பற்கிட்ட யமன் உயிர் பந்தாடும் வேளையிலே கைச்சட்ட கூடவர காண்டிலேயே நெஞ்சமேன்னு பாடுவார். நல்லா கையில மோதிரம், 10 விரலுக்கு 10 மோதிரம், இடுப்புல காப்பு, என்னெல்லாமோ போடுறோம், தங்க ஒட்டியானம், லோலக்கு செயின், என்னெல்லாமோ சொல்றோம். இவ்வளவும் போடுறீங்களே, இது ஏதாவது உன் கூட வருமா? ஒண்ணு வரப்போறது இல்லை ராஜா, அதனால நல்லது செய்கிறார். அதைத்தான் துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவாரே என்று. ஒப்பிலேன் ஆகிலும் இன்னை சரணடைந்தேன். ஆனை அது கஜேந்திரன் ஆதி மூலம் சொன்ன உடனே வேகமா ஓடி வந்தார்ல. அவரு அந்த கருடன் மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு தாம் பெருவிரலால அந்த கருடனுடைய தலையில அழுத்தினாராம், வேகமா போ வேகமா போ, என் பக்தன் அங்க கஷ்டப்பட்டு இருக்கான், அவன் 1000 வருஷமா அந்த முதலையுடைய வாயில மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான்னு கிருஷ்ணன் தன்னுடைய மேலாடையை கூட எடுக்காமல் வியாக்கியானகர்த்தாக்கள் வியாக்கியானம் எழுதுறாங்க. லட்சுமி கேட்டாலாம், திருமகள் எங்க போறீங்கன்னு, அவள்கிட்ட கூட சொல்லலையாம். சொல்லாம தன்னுடைய தோளில் கிடக்கக்கூடிய அந்த துண்டை கூட எடுத்து போடாமல் வேகமாக பறந்து வந்து அந்த கழுகின் மீது இருந்து கொண்டு மிதித்து வேகமாக போ என்று சொன்னாராம். திருமங்கையாழ்வார் அழகாக பாடுவார், தூவாய புள்ளூர்ந்து துறை வேளம் மூவாமை நல்கி முதலை துணித்தானை நாவாய் பிளந்தானை செங்கமல கண்ணானை நரையூரில் கண்டேனேன்னு பாடுவார். அப்போ பகவான் நமக்கு கருணை காட்டுவதற்காக காத்திருக்கிறான். நாம தான் ஒரு நல்ல பாத்திரத்தை வாங்கிட்டு எடுத்துட்டு போனோம். அவன் பால் சுரக்கிறதுக்காக எப்படி கோமாதா பாலை வருஷிப்பதற்காக காத்திருக்கிறாளோ அதுபோல பகவான் காத்திருக்கிறான். நாம நல்ல பாத்திரத்தை கொண்டு போகணும். எய்தற்கரிய யாக்கை தனக்கு எய்திற்றென்றால் அதனை கொண்டு செய்தற்கரிய அறங்கள் பல செய்து துயர்கூர் பிறவியில் இருந்து உய்தற்கு உரிமை பெற எண்ணாதோன் உடம்பு பொற்களத்தில் பெய்தற்கு அரிய பால் கமரில் பெய்தற்கு ஒப்பாகும். விவேக சிந்தாமணி பேசுது, என்ன சொல்லுது, இந்த யாக்கை எடுத்தாச்சு, மனித பிறவி அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அவை சொல்றா. அந்த மானிட பிறவி எடுத்தனுடைய தத்துவம் என்ன? நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த மூலத்தை அடைவது.
அந்த மூலத்தை அடைவதற்கு இல்லாமல் நாம் ஏதேதோ செய்து இந்த மாய வலையில் இந்த பிரபஞ்ச சேற்றில் சிக்கிக்கொண்டு நாம் இருந்தால் எப்படியா தங்க குடத்தில் வைக்க வேண்டிய பால் கமரில் சிந்தியதற்கு ஒப்பாகும். புல்லுல சிந்தினா அது எப்படி பயனில்லாமல் போகுமோ அதுபோல பயனில்லாமல் போகும் என்று தமிழ் பேசுகின்றது. எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் பாருங்கள் நம்முடைய பெரியவர்கள். நம்ம இவர் பாடுறாரு, ஆழ்வார் பாடுறாரு, கிருஷ்ணனுக்கு பிறந்த நாள் போடுறாரு. வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவ நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்றே அப்படின்னு பாடுறாரு. பெரியாழ்வார் பாடுறாரு. யாருக்கு? கிருஷ்ணனுக்கு பிறந்த நாள் கொண்டாரு. ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்த நாள் கொண்டாரு. இவர் அப்படியே இதை உள்வாங்கி பாடுறாரு. கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான், புது கவிதைகள் பிறந்ததம்மா. மன்னன் பிறந்தான், எங்கள் மன்னன் பிறந்தான், மனக்கவலைகள் மறைந்ததம்மா. அத்தனை கவிதைகளை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். முழுக்க முழுக்க கண்ணன் சார்ந்த கவிதைகளாகத்தான் அவருடைய கவிதைகள் வந்திருக்கும். அவர் நாத்திகனாக இருந்தவர், ஆனால் ஆத்திகனாக மாறிய பிறகு அவர் கேட்கிறார், எப்பா நீங்க தானப்பா பகுத்தறிவுவாதிகள், நீங்க தானப்பா இறைவனே இல்லை என்று சொல்கிறீர்கள். ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் கேட்க கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்கிறார். அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன அந்த கேள்விக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது. யாரெல்லாம் இறைவன் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களாலே கூட பதில் சொல்ல முடியாது. தத்துவமா கேட்கிறாரு. யாரு? கவிஞர் கண்ணதாசன். பல்சான்றீரே பல்சான்றீரே பகுத்து தொகுக்கும் பல்சான்றீரே, கல் நீர் தீ மண் காற்றென புவியோர் சொல் பொருள் அனைத்தும் தோன்றியதெங்கனம். எப்பா இந்த உலகம் தோன்றியது எப்படிப்பா? இந்த கல் எப்படி வந்தது? இந்த மண்ணி எப்படி வந்தது? இந்த கடல் எப்படி வந்தது? வானிடை மதியமும் மண்ணிடை கடலும் தானே இயங்கும் தத்துவம் யார் செயல்? ஒரு துளி விந்து உடம்பில் புகுந்து கை வாய் மெய் செவி என 10ஆம் மாதம் பளிங்கு போல் வெளிவரும் வித்தை யார் செயல்? விளக்குவது எப்படி? 7ல் ஒருவன் 70ல் ஒருவன் சாவை அணைத்து தன்னை மறந்து போவது எவ்வளி, போனபின் எவ்விடம்? அவர் சொல்ற, அவர் கேட்கிற இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? இல்லையா, சொல்ல முடியாது. கோடை வசந்தம் குளிர் பனி பூமழை தானே இயங்கும் தத்துவம் என்ன? விஞ்ஞானத்தால் விவரம் அறிந்து அஞ்ஞானத்தை அகற்ற மாட்டீரோ? உங்கள் விஞ்ஞானத்தை வச்சு சொல்லுங்கப்பா, எனக்கு இது எப்படி தோன்றுன்னு சொல்லி கொடுங்க. எனக்கு உங்கள் விஞ்ஞானத்தை வச்சு என்னுடைய அஞ்ஞானத்தை நீங்க நீக்குங்க. விஞ்ஞானத்தால் விவரம் அறிந்து அஞ்ஞானத்தை அகற்ற மாட்டீரோ? மூலம் வித்து முளைப்பது பூங்கொடி, மூலம் விந்து முளைப்பது பாலகன், மூலம் மேகம் முகிழ்ப்பது பொன்மழை, மூலமின்றி முளைப்பன இலையே. ஆயினும் இந்த அவனிக்கு மூலம் யாரோ நானறியேன், அவனை என் மனம் இறைவன் என்பது எவ்வளி தவறாகும்? பல்சாண்டீரே பல்சாண்டீரே பதிலுரைப்பீரே பல்சாண்டீரேங்கிற. இது சொல்ல முடியுமா யாரால் இந்த பதில்? யார்? நாத்திகராக இருந்தவர், நாத்திகராக இருந்து ஆத்திகனாக மாறியவர். எப்பேற்பட்ட கவிதையை சொல்றா பாருங்க. அவரே சொல்றாரு, அதாவது ஆத்திகம் தழைக்க செய்வோம், அறநெறி வளர்க்க செய்வோம். அவர் பரிசுக்கு அந்த கவிதையை சொல்ற. ஆத்தியம் தழைக்க செய்வோம், அறநெறி வளர்க்க செய்வோம், தீயாய மத உணர்ச்சி திறம்பட அழித்து ஒழிப்போம். அடுத்து சொல்றாரு, திருநாட்டை பாழ்படுத்தும் நாத்திய கருவறுத்தே நடுக்கல்லை நட்டு வைப்போங்கிறார். நாத்திய கருவே இருக்கக்கூடாதுங்கிற. நாத்தியம் போலிவாதம்ங்கிறார். நாத்தியம் அது ஒரு பொய் அப்படிங்கிறார். தெய்வத்தை நம்பச் செய்வோம், சிறுமையை ஓட வைப்போம், சைவத்தை செழிக்க செய்வோம், தமிழ் மறையை அறிய செய்வோம், கற்றுணர்ந்த பேரெல்லாம் கடவுளை விளங்க வைப்போம். கடவுள் என்று ஒருவன் உண்டு, அன்பனம் பெயர்தான் என்று அவர் சொன்னார். கடவுள் என்று ஒருவன் இருக்காம்பா, அவன் பெயர் அன்பு. கடவுள் என்று ஒருவன் உண்டு, அவன் பெயர் அன்புதான் என்று ஈண்டவன் மகிமை கூறி இளந்தலை முறைகள் எல்லாம் காண்டவன் பெயரை சொல்லி கடவுளை நாட்கள் தோறும் வேண்டியே வணங்கச் செய்வோம், வேலோடு குழலும் காப்போம்னு பாடினார். இறந்த பின் உயிர்கள் எல்லாம் எவ்வளி போகும் என்று அறிந்தவர் யாரும் இல்லை, ஆண்டவன் ரகசியத்தை தெரிந்தவன் அவனே இன்றி திறமுள்ள விஞ்ஞானங்கள் யாதுமே ஒன்றுமில்லை. தாயும் உடலை தந்தாள், தந்தையோர் துடியை தந்தான், சேயன உருப்பெற்றோம் யாம் தேகமும் கையும் காலும், வாயோடு கண்ணும் காலும் பெற்றோம், தூயவன் பெயரை சொல்லி தொலங்கட்டும் பக்தி வெள்ளம்னர்.
எப்படி நாத்தியவாதியா இருந்து ஆத்திகவாதியா ஆகி இவ்வளவு விஷயங்களை பாடுறாருன்னா, அவரு கண்ணனை பாடியதால் ஆழ்வார்களை பாடினாரோ அல்லது ஆழ்வார்களை பாடியதால் கண்ணனை பாடினாரோ தெரியாது. ஆனால் அவருக்குள் ஆழ்வார்கள் மிகப்பெரிய இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டார். நீங்க நிறைய முரண்பாடு கவிஞர் கண்ணதாசன் பாடலில் இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் நம்மாழ்வாரை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்மாழ்வார் சொல்றாரு, நான் இறைவனை தவிர வேறு யாரையும் பாடமாட்டேன்கிறார். இறைவனை தவிர இந்த உலகத்தில் நான் யாரையும் பாடமாட்டேன். சொன்னால் விரோதம் ஆகினும் சொல்லுவன் கேள்வினோ. நான் சொன்னா பகை வரும், சண்டை வரும், ஆனாலும் நான் சொல்லுவேன். தைரியமா சொல்றாரு. யார்? நம்மாழ்வார் சொல்றாரு. சொன்னால் விரோதம் ஆகினும் சொல்லுவன் கேள்வினோ, என்னாவில் இன்கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிலேன். தென்னாதென என வண்டுமுரல் திருவேங்கடத்து எம்பெருமான் என்னப்பன் என்னானை உளனாகவே என்று பாடுகின்றார். நான் திருவேங்கட பெருமானை அல்லாது வேறு யாரையும் பாடமாட்டேங்கிறார். ஆனா இவரு அப்படி சொல்லுவாரு. ஆனா சில நேரங்களில் மாறி விடுவார். அவர் என்ன சொல்றாரு, ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடக்குது, அதுல மாப்போ சிவஞானம் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். தலையை கொடுத்தாயிரும் தாய்நாட்டை காப்பேன், தலைநகரை காப்பேன் என்று சொன்னார் அல்லவா மாப்போசி அவர்கள் ஒரு மீட்டிங்ல இருக்கிறாரு. அந்த மீட்டிங்ல கவிஞர் கண்ணதாசன் வந்திருக்கிறாரு. அப்போ அவரை பார்த்து மாப்போசி சொன்னாங்க, உன்னுடைய பாட்டில், அதாவது சங்க இலக்கியத்தினுடைய புலவர்களை நான் பார்த்திருக்கிறேன், நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும். பாரதிதாசனுடைய கவிதைகளை பார்த்திருக்கிறேன், அதில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் உன்னுடைய கவிதைகளில் முழுக்க கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றனவே, அதை மாற்றிக்கொள்ள கூடாதா? கொஞ்சமாவது ஏன் உன்னுடைய கவிதையில் எவ்வளவு கருத்து பிழைகள் இருக்கின்றது, கருத்து மாற்றங்கள் இருக்கின்றது என்றால், நீ மாறும் மனிதர்களை பற்றி பாடுகின்றாய், அதனால் உன்னுடைய கவிதையில் முழுக்க நிறைய கருத்து மாற்றங்கள் இருக்கின்றன என்று அவர் சொன்னார். உடனே இவர் அடுத்த வினாடியே அவர் சொன்னாராம், மானிடரை நான் பாடி அவர் மாறுவதும் ஏசுவது வாடிக்கையான பதிகம். நான் பாடுவேன், ஆனால் நான் எல்லாரையும்லாம் பேச மாட்டேன், கூச்ச மாட்டேன். யார் ஒருவன் முன்னாடி எப்படி இருந்தானோ அந்த நிலையை மாறி அவன் மாறுறான அவனைத்தாயா நான் பேசுவேன். மானிடரை பாடி அவர் மாறியதும் அவரை ஏசுவது வாடிக்கையான என் பதிகம். மலையளவு தூக்கி உடல் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ மிருகம்னார். அவங்க மேல வரைக்கும் உயர்த்துவேன், ஆனா அதே சமயத்துல ஒரே சமயத்துல குடத்தை கீழே போட்டு உடைச்ச மாதிரி அவனை உடைச்சிடவும் செய்வேன். யாரை உடைப்போம்னா யாரு மாறுறானோ அவனை நான் பாடுவேங்கிறார். மானிடரை பாடி அவர் மாறியதும் ஏசுவது வாடிக்கையான பதிகம். மலையளவு தூக்கி உடல் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ மிருகம். என் கவியை உலகமெல்லாம் இன்பமுற பாடுகையில் என்னுள் எழும் ஓர் துயரும். உணராத கவிதைகள் உணராதார் மேல் பாடி ஓய்ந்தனையே பாழும் மனமே. நான் தேவையில்லாத கவிதைகளை நிறைய பாடிட்டணும், என் கவிதையை உலகமே பாடிட்டு இருக்கு, நான் நிறைய கவிதையை தேவையில்லாம பாடிட்டணும்னு நான் கவலைப்பட்டது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. யாராவது மாப்போசி சொன்னார் இல்லையா, அதனால சொல்றாரு, செப்பெரிய தமிழ்ஞான சிவஞானம் சொன்ன மொழி சிந்தையிலே வைத்து விட்டேன், திருவாளும் மலர் கொண்டு தேன்மாலை கட்டி அதை தெருக்கல்லில் சாத்த மாட்டேன், வைப்பதொரு பொன்னேனும் பொருளேனும் மனமு மறைசக்தி அடியில் வைப்பேன், ஊனளவு பெரிதா நம் உயிரளவு பெரிதா என்று ஓராமல் வாழ்ந்த தினமே, உதவாத பாடல் பல உணராதார் மேல்பாடி ஓய்ந்தனையே பாழு மனமே. கடல் பாடி மலை பாடி காதலிளங் கண்ணியரின் கன்னத்தின் அழகு பாடி கனி பாடி மலர் பாடி, இப்படி வரிசைக்கா சொல்லிட்டே வரார். உடல் பாடி உடல் பெற்ற பயன்பாடி உதவாத பாடல் பல உணராதார் மேல் பாடி ஓய்ந்தனையே பாடுமனமேன்னு சொல்றாரு. நான் யார் மேலேயும் பாட மாட்டேன், மனுஷர் மேலேயே பாட மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா அவருடைய விஷயங்கள் தண்ணியில் எழுதின எழுத்து மாதிரி தான், சில நேரங்களில் மாறிடுவார். ஒரு உதாரணம் எப்படின்னா, 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம். அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு அவர் தான் சொல்றாரு, இங்கு நம் மொழி தடுக்கும் இந்திதனை, இங்கு நம் மொழி தடுக்கும் இந்திதனை சங்கொடு பறைமுடைக்கி சட்டியில் கொள்ளி தூக்கி அங்குளம் அளவு கூட கிடையாதவாறு ஆக்கி விடுவேன்னு பாடுறாரு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவரே சொல்றாரு, அதாவது நான் இமயமலை மீது ஏறி காஷ்மீரில் இறங்குவேன், இயற்கையை ரசித்திருப்பேன்,
இளங்காலை பொழுதில் புதுடெல்லி சென்றிடுவேன், அங்கே இந்தியில் பேசி மகிழ்வேன். எப்படி முதல்ல இந்தியை எதிர்க்கிறாரு, ஆனா அங்க வந்து இந்திய நான் பேசி மகிழ்வேன்கிறாரு. அவருடைய பாடலில் சில முரண்பாடுகள் இருக்கும். அது எப்படி என்றால், நீங்கள் 7 தொகுதிகளில் முதல் 3 தொகுதிகள் அவர் ஒரு 35 வயதிற்குள் பாடிய பாடல்கள். இந்த 35 வயதிற்கு மேல் பாடிய அந்த கவிதைகள் எல்லாம் 4, 5, 6, 7 தொகுதிகளில் வரும். அத்தனை தொகுதிகளும் ஞானம் கைவர பெற்ற பிறகு அவர் பாடிய பாடல்கள். அதனால்தான் அந்த பாடல்கள் அனைத்திலுமே ஆழ்வார்களுடைய அந்த சங்கதிகள் எல்லாம் இழைத்து ஓடக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்க முடியும். ஆழ்வார் பாடுறார், நம்மாழ்வார் பாடுறாரு, அகலகில்லேன் எம்மிரையே அண்டலர் மேல் மங்கையுரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் எமை ஆழ்வோனே, நிகரில் அமர் முனிக்கணங்கள் ஏத்தும் திருவேங்கடமுடையானே, புகழந்திலா அடியேனின் அடிக்கீழ் புகுந்து அமர்ந்தேனேன்னு பாடுறார். திருமகள் ஒரு நிமிஷம் கூட மாதவனை விட்டு பிரியக்கூடாதுன்னு அவர் நெஞ்சிலே போய் இருந்துக்கிட்டார். அழகாக பாரதி பாடுவார், ஆதி சக்திதனை அரணும் உடம்பில் கோத்தான், அயன் வாணிதனை நாவில் அமர்த்தி கொண்டான், சோதிமணி நிறத்தினலை செல்வமெல்லாம் சுரந்தருளும் திருவை மார்பில் மாதவனும் ஏந்தி கொண்டான், வானோர்க்கேனும் மாதர் இன்பம் போல் பிரிதோர் இன்பம் உண்டோ, காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்த வேண்டும்னு பாரதி பாடுவார். அதே மாதிரி இங்க அந்த திருமகள் வந்து ஒரு நிமிஷம் கூட நம்முடைய கண்ணபெருமானுடைய அந்த மார்பை விட்டு அகலக்கூடாதுன்னு மார்பிலே குடிகொண்டிருக்கிறாளாம். அப்ப அந்த அலமேலு தாயாரை பெறுவதற்கு அவன் என்ன தவம் செய்ய வேண்டும் என்று ஆழ்வார் பாடுறார். அகலகில்லேன் எம்மிரையே அண்டலர் மேல் மங்கையுரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் எமை ஆழ்வோனே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் ஏத்தும் திருவேங்கடமுடையானே, புகழந்திலா அடியேனின் அடிக்கீழ் புகுந்து அமர்ந்தேனேன்னு பாடுறார். இது அவர் அப்படியே வாங்கி நம்முடைய கவிஞர் கண்ணதாசன் பாடுறாரு. ஏழுமலை மீதினிலே இறைவன் இருக்கிறான், 8 கல் தொலைவினிலே மனைவி இருக்கின்றாள். யார சொல்றாரு? ஏழுமலையில கண்ணன் இருக்கிறாரு, திருச்சானூர்ல நம்முடைய அலமேலு தாயார் இருக்கிறாராம். ஏழுமலை மீதினிலே இறைவன் இருக்கிறான், 8 கல் தொலைவினிலே மனைவி இருக்கின்றாள், ஆழமான தத்துவங்கள் இவரிடையே கண்டேன், அலமேலு தாயாரே அவள் பெருமை தானே. அவள் அங்க 2 பேருக்குள்ள அவர் அங்க இருக்கிறார், இந்த அம்மா கீழே இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருக்குதான். ஆழமான தத்துவங்கள் அவரிடையே கண்டேன், அலமேலு தாயாரே நமது குல பெருமை, சூழவரும் தீவினைகள் அவள் பெயரை சொன்னால் சுக்காகி தூளாகி துவண்டு விழுந்தோடும், வாழவரும் மானிடரே திருச்சானூர் செல்வீர், மாமணியை பூமகளை மனைமகளை காண்பின்னு பாடுறார். பாடிட்டு சொல்றாரு, நாயகனை பிரிந்தவரும் நல்லபடி வாழ, நலமுடனே மாங்கல்யம் தனை காவல் கொள்ள. எப்படி நீங்க இந்த கணவனும் மனைவி பிரிஞ்சு இந்த டைவர்ஸ்லாம் இப்ப நடக்கல, அவங்களுக்கு சொல்றாரு, நாயகனை பிரிந்தவரும் நல்லபடி வாழ, நலமுடனே மாங்கல்யம் தனை காவல் கொள்ள, அலமேலு தாயாரை சாட்சி என வைப்போம், அவள் பெருமை தானே உலகத்தில் பாடுவோம் சொல்லிட்டு சொல்றாரு. ஆயர்குல மகனாக அவதாரம் செய்தான், அலமேலு கிடைப்பதற்கு என்ன தவம் செய்தான், மாயவனை போல் இந்த மண்டலத்தில் உள்ள மணமகனே நீ கூட மணமகளை தேடுங்கிறார். நீ கூட அந்த கண்ணபெருமான் மாதிரி அந்த வெங்கடாஜலபதி மாதிரி ஒரு நல்ல மனைவியை தேடு, கூடவே வச்சுக்கிற மாதிரி தேடுங்கிறார். இப்போ எத்தனை இடங்கள்ல கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே டைவர்ஸ் நடக்கு பார்த்தீங்களா? மனைவிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தவர் யாரு? கவிஞர் கண்ணதாசன். ஏன்னா உண்மையில் அதானங்க முக்கியம். இப்போ நான் அந்த இடத்துக்கு பேச வரேன்னா என்னுடைய மனைவி ஒத்துழைத்ததுனால தான் நாங்கள் பேச வரோம் இல்லையா? அந்த அம்மா ஒத்துழைக்கலாம் நான் வர முடியுமா? எப்போ பார்த்தாலும் அபுதாபிலேருந்து வந்தோடனே சும்மா ஒரு பேக்கை தூக்கி போட்டு தொங்க விட்டு போயிடறாயா, எங்கேயோ போயிடறான், பேச போகிறேன்னு சொன்னால் நான் ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட அங்கே பேச வர முடியுமா? அப்போ ஒவ்வொருவருடைய செயலுக்கு பின்னாலும் ஒரு பெண் என்பவள் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறாள். அதனால தான் அவ்வை சொன்னால், நீரில்லா நெற்றிப்பாள், நெய்யில்லா உண்டிப்பாள், ஆறில்லா ஊருக்கு அழகுபாள், மாறி உடன்பிறப்பில்லா உடம்பு பாள், பாலே மடக்கொடி இல்லா மனை என்று சொன்னார். திருநீர் இல்லாத நெற்றி வேஸ்ட், நெய்யில்லாத சாப்பாடு வேஸ்ட், ஆறில்லாத ஊர் வீண், உடன்பிறப்பில்லாத பிறப்பு வீண், ஆனா பாலே மடக்கொடி இல்லாத மனை. ஒரு பெண் வீட்டில் இல்லை என்றால் அந்த வீடே வேஸ்ட்னு சொல்றான். தாயோட அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம், சேயோடு தான் பெற்ற செல்வம் போம், மாய வாழ்வு உற்றாரோடு போம், உடன்பிறப்போடு தோல்வலி போம், பொற்றாலியோடு எவையும் போனான்.
ஒரு குழந்தை, ஒரு தாய் இறந்து போயிட்டா அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய அன்பு கிடைக்காது. ஒரு தந்தை இறந்து விட்டால் அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல கல்வி கிடைக்காது இல்லையா? ஒரு குழந்தையே இறந்து விட்டால் அந்த குழந்தைக்கு என்று சேர்த்து வைத்த சொத்து பொத்தெல்லாம் வேஸ்டா போய்விடும். ஆனா ஒரு மனைவி என்பவள் இறந்து விட்டாள் என்றால் அத்தனையும் போயிருங்கிறார்கள். அவ்வை சொல்றான், எப்படி? தாயோட அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம், சேயோடு தான் பெற்ற செல்வம் போம், மாய வாழ்வு உற்றாரோடு போம், உடன்பிறப்போடு தோல்வலி போம், பொற்றாலியோடு எவையும் போடலாம். இல்லாள் அகத்திருக்க இல்லாததில்லை. மனைவிய மனசுக்குள்ள இருக்கும்போது வேற என்ன வேணும்? ஒண்ணுமே இல்லைங்கிற. யாரு? அவ்வை சொல்றா. அவ கல்யாணம் முடியாதவள். அவள் சொல்கின்றாள், இல்லாள் அகத்திருக்க இல்லாததொன்றில்லை. அதனாலதான் எல்லா இறைவனும் அவரவர் தேவியை அவரவர் அருகிலே வைத்துக் கொண்டார். கவிஞர் கண்ணதாசன் சொல்றாரு, சத்தியம் சம்சாரம் அவளே சாமி அவதாரம். அந்த பத்தினி பெண்ணின் கையில் பள்ளி கொண்டால் அதுவே பக்தி பிரவாகம், இறைவனின் சக்தி உறவாகும். அந்த அவருக்கு மனைவி பேரு பொன்னம்மா. அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் காது கேட்காது. அந்த அம்மாவை பத்தி பாடுறாரு அவரு. மனைவி மேல அவர் எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு பாருங்க. அவர் சொல்றாரு, என் மனைவி, என் மக்கள், என் பேனா என்று ஒரு நாளும் எழுதியதே இல்லை. ஆனாலும் என இன்று ஆள வந்த சீமாட்டி தன்னை புகழ்ந்துரைக்க தருணம் இது வந்ததின்று. பொன்னழகி என் மனைவி, பூமியிலும் பொறையுடையாள். பொன்னம்மா என்று அழைப்பேன் பொங்கி வரும் அன்பினிலை. அன்னை என இணைனாலும் ஆதரிக்கும் நலமுடையாள். பொன்னழகு இளையனினும் பொங்கி வரும் குணத்தழகு. தாளையாம் பூ முடித்து தடம்பார்த்து நடை நடந்து வாழை இலை போல எந்தன் வாசலுக்கு வந்த மயில். மானமே ஆடைகளாய் மரியாதை அணிமணியாய் நாணமாம் காலெடுத்து நடந்து வந்த வண்ணமயில். செவிகள் பழுதானாலும் சேவை சிறப்பால் என் கவிதை பழுதாகாமல் காத்து வந்த ராசாட்சி. எப்படி சொல்றாங்க? அந்த அம்மா காது கேட்காதான். செவிகள் பழுதானாலும் சேவை சிறப்பால் என் கவிதை பழுதாகாமல் காத்து வந்த ராசாட்சி. காதோரம் பொய் பேசி கண்ணெதிரே தீங்களித்து காதோரம் பொய் பேசி கண்ணெதிரே தீங்களித்து சேதாரமாகி மனம் சிதைந்துவிடச் செய்யாமல் ஆதாரமாய் நிற்கும் அன்பு பெரும்பரிசு. பெண்ணென்றால் என்னவென்று பெரிதும் தெரிந்த பின்பு பொன்னம்மா என்னவென்று புத்தியிலே தெரிந்து கொண்டேன். பட்டகடன் கொஞ்சமல்ல, பரிதவிப்பு கொஞ்சமல்ல, கெட்ட கதை கொஞ்சமல்ல, கீழ்நிலையும் கொஞ்சமல்ல, தற்கொலைக்கு நான் முயன்ற சரித்திரமும் கொஞ்சமல்ல. அத்தனையும் தாங்கி இன்று யாருக்கு வாழ்கின்றேன்? தத்தையவள் என் மனைவி தாலிக்கே வாழுகின்றேன். குடிக்க துணிந்ததற்கோ குத்துகின்ற ஊசிக்கோ கண்ணான என் மனைவி காரணமாய் இருந்ததில்லை. இப்ப நிறைய பேர் சொல்றாங்களா, நான் குடிக்கிறதுக்கு காரணம் என் மனைவின்னு சொல்றான்ல. அவர் சொல்றாரு, குடிக்க துணிந்ததற்கோ குத்துகின்ற ஊசிக்கோ கண்ணான என் மனைவி காரணமாய் இருந்ததில்லை. அத்தை மகள் அல்ல, அந்நியம்தான் என்றாலும் சத்தியத்தில் வந்துதித்த சமத்து குலமகள் தான். எனக்கு அவ அத்தமாக கிடையாது, சத்தியத்தில் வந்துதித்த சமத்து குலமகள். பொன்னம்மா சமையல் என்றால் பூமியெல்லாம் வாசம் வரும். தக்காளி பச்சடியும் சாம்பாரும் காய்கறியும் கொத்துமல்லி சட்டினியும் கோவக்காய் பொரியலுமாய் அள்ளி அள்ளி வைத்து என்னை அருகிருந்து பார்த்திருப்பாள். எப்படி சொல்றா பாருங்க, அள்ளி அள்ளி வைத்து என்னை அருகிருந்து பார்த்திருப்பாள். சீர்வரிசை ஏதுமில்லை, சீதனங்கள் ஏதுமில்லை, பேர்வரிசை ஒன்றினையே பெட்டகமாய் கொண்டு வந்தாள். இன்னும் பல்லாண்டு அவள் வாழ்வதற்கே ஏற்ற முறை என் மொழியில் அவள் புகழை பாடுகின்றேன். பொன்னம்மா வாழ்க, பெற்ற புதல்வர்கள் நனி வாழ்க, கண்ணபிரான் அருளாலே காலமெல்லாம் நம்மை காக்கன்னு பாடினார். அப்போ மனைவி மேல அவருக்கு எவ்வளவு பாசம், எவ்வளவு மரியாதை இருந்தா அந்த பாடல் வரும் பாருங்க. உண்மைதானே? இப்போ ஒரே ஒரு உதாரணம் இங்க இருக்கக்கூடியவர்களை பார்த்து கேட்கின்றேன். அவரவர் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசி ஒரு நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. நீங்க பாருங்க, அந்த வீடு கிடக்கிற கடையை பாருங்க. இந்த வீடு வீடாவா இருக்கும், மூதேவி இருக்கிற வீடு மாதிரி ஆயிரும். ஒரே நாள்ல தலைவர் சாப்பிட்ட தட்டை கழுவ மாட்டாரு, அப்படியே வச்சிருவாரு. அவர் லுங்கியை மாத்திட்டு லுங்கியை கூட எடுக்க மாட்டார், லுங்கியை விட்டு ஜம்ப் பண்ணி அப்படி போயிடுவார். லுங்கி அப்படி வட்டமா கிடக்கும் அந்த இடத்துல இல்லையா? காப்பி போடுறவங்க பேர்ல சவடுப்புல பாலெல்லாம் பொங்க விட்டு அங்க காப்பி பாத்திரம் அப்படியே இருக்கும். தண்ணி குடிச்சது அப்படியே இருக்கும். ஃபேனை அமர்த்த மாட்டான், கேஸை அமர்த்த மாட்டான், லைட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், வீட்டை சரியா பூட்ட மாட்டான். அந்த அம்மா ஒரு நாள் இல்லைன்னா. ஆனா நீங்க பாருங்களேன், அந்த அம்மா ஒரு நாள் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா, அந்த அம்மா வீட்டுக்குள்ள இருந்தாலே விளக்கு ஏற்றினாலே திருமகள் வருவா. அதனாலதான் இல்லாள் அகத்திருக்க இல்லாதது ஒன்றுமில்லைன்னு அவை பாடினா.
கல்யாணம் முடியாதவா அவ பெண்ணை பற்றி பாடுகிறாள். அப்படி என்றால் பெண்ணினுடைய தத்துவத்தை உணர்ந்த காரணத்தினால்தான் ஆழ்வார் பாடுகின்றார், அகலகில்லேன் எம்மிரையை அண்டலை மேல் மங்கையுரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் எமை ஆழ்வோனே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் ஏத்தும் திருவேங்கடமுடையானே புகழன்றிலா அடியேனின் அடிக்கீழ் புகுந்து அமர்ந்தேனே என்று பாடுகின்றார். நீங்கள் புல்லாங்குழலை எதுக்கு எடுத்தாம்னு ஒரு விளக்கம் சொல்றாரு கவிஞர் கண்ணதாசன். நான் பெரியாழ்வார் பாடுறாரு, புல்லாங்குழல் எப்படி வாசிப்பான்னு பாடுறாரு. சிறு விரல்கள் தடவி பரிமாற செய்ய வாய் கொப்பளிக்க குறுமயிர் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குழல் கொடு ஊதிய போது பறவையின் கணங்கள் சூழ்ந்து படுகாடு கிடப்ப கறவையின் கணங்கள் கவிழ்ந்திறங்கி செவிகாட்ட இல்லாவேன்னு பாடுறாரு. கிருஷ்ண பரமாத்மா கண்ணன் எடுத்து பாட ஆரம்பிச்சிட்டான்னா அப்படி பாடும்போது அந்த விரல்கள்லாம் அந்த புல்லாங்குழல் மேல அப்படியே பரிமாறுதான். அவன் வாய் கோணுதான், அவன் கண்ணெல்லாம் கோணுதான். இதை கேட்பதற்காக பறவையெல்லாம் வந்து மரத்திலிருந்து இறங்கி வந்து அப்படியே சுத்தி கிடக்குதான். இந்த பால் கொடுக்கக்கூடிய இந்த பசுமாடுகள் எல்லாம் காதை கூட ஆட்டாம கேட்டுக்கிட்டு இருக்கான். சிறு விரல்கள் தடவி பரிமாற செய்ய வாய் கொப்பளிக்க குறுமயிர் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குழல் கொடு ஊதிய போது பறவையின் கணங்கள் சூழ்ந்து படுகாடு கிடப்ப கறவையின் கணங்கள் கவிழ்ந்திறங்கி செவிகாட்ட இல்லாவேன்னு பாடுறார் கவிஞர் கண்ணதாசன். சொல்றாரு, அவர் பாடுறது அப்படித்தான். ஆனா எதுக்கு தெரியுமா கண்ணன் புல்லாங்குழல் எடுக்கிறான்? இல்லாதொன்றை இருப்பதாய் காட்ட. எப்படி சொல்றாரு? இல்லாதொன்றை இருப்பதாய் காட்ட இழிந்தவர் தம்மையும் மயக்க எல்லா கலையும் கற்றதாய் புலம்பும் இயல்பினர் தம்மையும் இழுக்க கல்லார் பொறுமொழி காதுகள் வழியே காற்றுடன் சென்று கலப்ப கண்ணன் புல்லாங்குழலை மாயவன் புல்லாங்குழலை இந்த பூமியில் எடுத்தான், யார் இதை மறுக்கிறார்? என்ன சொல்றாரு? இல்லா யாரெல்லாம் இறைவன் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் இருக்கிறான் என்பதை காட்டுவதற்காக புல்லாங்குழல் எடுத்தானா. இல்லாதொன்றை இருப்பதாய் காட்ட இழிந்தவர் தம்மையும் இழுக்க. நான் எல்லா கலைகளையும் கற்றுக்கேன், எனக்கு தெரியாத நூலே கிடையாது, நான் எல்லாம் பேசுவேன், எல்லா மொழியும் தெரியும்னு எவமெல்லாம் தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கானோ அவனெல்லாம் தன்பால் இழுக்க. அதே சமயத்துல படிக்காத பாமரனுக்கு கூட அவனுடைய காதில் இனிய கீதமாக சென்று அழகான கீதமாக மாற புல்லாங்குழலனை மாயவன் எடுத்தான், பூமியில் யார் இதை மறுக்கிறார்? அதைத்தான் அவர் இசை வடிவமாகவே கொடுத்தார். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதிசூதனன் புகழ் பாடுங்களே, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? புல்லாங்குழலுக்கு என்ன அவ்வளவு மகத்துவம் தெரியுமா? ஒரு 2 நண்பர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னப்பா மனசு ரொம்ப சோர்வா இருக்குது, வயசானவங்க, மனசு ரொம்ப சோர்வா இருக்குது, காரணமே தெரிய மாட்டேன், கவலையா இருக்கு, நிம்மதியே இல்லை, மனசு ரொம்ப வெயிட்டா இருக்கு அப்படின்றார். அவர் சொல்லியிருக்கிறார், இன்னொரு நண்பர், கவலைப்படாத, எப்போ பார்த்தாலும் இதே ஆஃபீஸு அதே ஃபைலு அது இதுன்னு எப்போ பார்த்தாலும் அதிலே இருக்கிற, நாளைக்கு நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன், அங்கே வந்தேன்னா உன் வெயிட்டான மனசு டைட் அந்த ரொம்ப லூஸ் ஆயிரும், நீ வான்னு சொல்லி மறுநாள் கூட்டு போய்க்கிறார். அங்கே போனால் ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்காங்க, ஃபுட்பால் கிரவுண்டுக்கு கூட்டு போய்க்கிறார். அங்கே ஒரு 10 பேர் சேர்ந்து ஃபுட்பாலை உதச்சி விளையாண்டுட்டு இருக்கிறான். ஒரு மணி நேரமாக அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். பார்த்துக்கிட்டு இருந்துட்டு சரி போகலாமா அப்படின்னோடனே, என்னப்பா எந்த இடத்துக்குப்பா கூட்டு வந்த, என் மனசே சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டு வர, எங்கேயாவது கூட்டு போகணும்னு சொன்னால் நீ ஃபுட்பால் கிரவுண்டுக்கு என்ன போய் கூட்டு வந்திருக்கேன், என்ன உனக்கு மனசு லேசாகலையா, நீ கனமாக இருக்குன்னு சொன்னி அதனால தான் உனக்கு கூட்டு வந்தாங்க, பாரு எவ்வளோ உற்சாகமாக விளையாண்டுட்டு இருக்காங்க, அந்த பந்தை போட்டு எப்படி உதைக்கிறாங்க பாரு, அதை பார்த்து அவனுக்கு சந்தோஷமா இல்லையா அப்படின்னாலாம். அவர் சொன்னாராம், அவங்க அந்த பந்தையாக உதைக்கிறாங்க, அந்த பந்தை உதைக்கிறது அவங்க என்ன தூக்கி போட்டு உதைக்கிற மாதிரி இருக்குது எனக்கு, காரணம் என் மனைவி ஒரு பக்கம் பிரச்சனை, ஆஃபீஸில் உள்ளவன் ஒரு பக்கம் பிரச்சனை, பக்கத்து வீட்டில் உள்ளவன் ஒரு பக்கம் பிரச்சனை, நண்பர்கள் ஒரு பக்கம் பிரச்சனை, இத்தனை பேர் எனக்கு பிரச்சனை, அந்த உதப்படுற பந்து நானோன்னு என் மனசு தெரியுது, அதனால எனக்கு வேண்டாமா அந்த இடத்த விட்டு போறேன்னு கிளம்பிட்டான். சரி சரி உன்னை தப்பான இடத்துக்கு கூட்டு வந்துட்டேன் போல இருக்கு, நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொன்னான். மறுநாள் அழகா ஒரு கச்சேரி நடக்க இடத்துக்கு கூட்டு போய்க்கிறார். அங்கே அழகா புல்லாங்குழல் வாசிட்டு இருந்துக்கிறார். அந்த புல்லாங்குழல் இசையில் அப்படியே ஒரு மணி நேரம் தன்னை மறந்து அவர் கேட்டுட்டு இருந்துக்கிறார். அப்போ மனசு லேசாயிடுது, வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு. எப்பா இப்போ மனசு ரொம்ப லேசாயிடுதுப்பா, ஏன் என்னன்னா
அவர் சொல்றாரு, இது இந்த புல்லாங்குழல் வெளியில் இருந்து காற்றை எடுத்துக்கொண்டு அதை இசையாக மாற்றி எங்கிருந்து எடுத்ததோ அங்கேயே கொடுத்து விடுகிறது. அதனால் அது சந்தோஷமாக இருக்கின்றது. மற்றவர் சந்தோஷத்திற்காக யார் பாடுபடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். நீ என்ன பண்ற, சேர்த்து சேர்த்து பொருளை வச்சுக்கிட்டு இருக்க, யாருக்கும் கொடுக்காம, அதனால தாண்டா உனக்கு மனசு இவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு சொன்னாராம். அப்ப புல்லாங்குழலுடைய தத்துவம் என்ன? பிறருக்காக அது உழைத்துக் கொண்டிருக்கின்றது. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரே கேளுங்கள். அவை சொல்றான். யார் சொல்ல? நம்மளை பார்த்து கேடுகட்ட மானிடரேன்னு கேட்கிறான். பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரே கேளுங்கள். கூடுவிட்டு ஆவிதான் போயின பின்பு யாரோதான் அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம். நீ போன பிறகு உன் கூட யாராவது இந்த பணம் வருமா? யாரோ ஒரு அனுபவிக்கிறதுக்கு நாம சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பொருளை எப்படி சரி, அந்த பொருளையாவது நம்ம ஒழுங்கா சம்பாத்தியம் பண்றோமா? அறத்தோட சம்பாத்தியம் பண்றோமா? ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள். அவை எத்தனை பேர் அறத்தோடு பொருள் சேகரிக்கிறார்கள்? நான் பிளக்க பொய் உரைத்து நவநிதியம் தேடி நலனொன்று அறியாத நாரியரை கூடி பூப்பிளக்க வருகின்ற புற்றீசல் போல பொல பொலன கலகலன புதல்வர்களை பெறுவீர். காப்பதற்கும் வகையில் கைவிடவும் மாட்டீர். கவர் பிளந்த மரத்துளையில் கால் நுழைத்து கொண்டே ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல அகப்பட்டீர் கிடந்து உழல அகப்பட்டீர் பட்டினத்தார் பாடுற. என்ன சொல்றாரு? நாக்கே அருந்து போற மாதிரி பொய் சொல்லி பணம் சம்பாத்தியம் பண்றாமா இல்லையா? உண்மைதானே? எத்தனை பேர் தர்மத்தோட பணம் சம்பாத்தியம் பண்றான்? முன்னாடிலாம் பால்ல தண்ணி கலப்பான், இப்ப தண்ணியில பால் கலக்குறான் இல்லையா? கல்லுல அரிசியை சேர்க்கிறான். அரிசியில கல்லு சேர்த்த காலம் போய் இப்ப கல்லுல அரிசி எதுல நாளும் கலப்படம். ஏத்து வீட்டுக்காரன் எப்படி சம்பாத்தியம் பண்றான், நான் அதை விட டபுள் மடங்கு சம்பாத்தியம் பண்ண நாம நினைக்கிறோம். ஆனா அப்ப என்ன சொல்றா? ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல். நீ வழியில கிடக்கிற தேங்காய் எடுத்து தெருப்பிள்ளையாருக்கு உடைச்சனா புண்ணியம் கிடையாது. நீ சம்பாத்தியம் பண்ண அறவழியில் சம்பாத்தியம் பண்ணதை எடுத்து பிறருக்கு உழைக்கணும். அப்ப எப்படி நம்ம சம்பாத்தியம் பண்றோமா? நான் பிளக்க பொய்யுரைத்து அந்த பொருளை சம்பாத்தியம் பண்ணி கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டிகளை பெற்று எப்படி நாம இருக்கிறோமா? இந்த தச்சர்கள்லாம் மரத்தை பிளக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஆப்பு வைப்பாங்க. ஆப்பு வச்சு அந்த ஆப்புல அரைய அரைய மரம் ரெண்டா புழக்கும். அந்த ஆப்பை அரைஞ்ச இடத்துல கொண்டு குரங்கு காலை வச்சு மாட்டிக்கிடுமா. காலை வச்சு மாட்டிக்கிட்டு காலை எடுக்கிறதுக்கு பதிலாக ஆப்பை பிடிச்சி அசைக்குமா. ஆப்பை பிடிச்சி அசைச்சா என்ன ஆகும்? திருப்பி மரம் சேர்ந்துடும், கால் உள்ள மாட்டிக்கும். அப்படி மாட்டிக்கிட்டு இருக்கீங்கடா நீங்க, தயவு செய்து விடுங்கடா கெஞ்சிடார் அவரு. நான் பிளக்க பொய்யுரைத்து நவநிதியம் தேடி நலனொன்றும் அறியாத நாரியரை கூடி பூப்பிளக்க வருகின்ற புற்றீசல் போல பொல பொலன கலகலன புதல்வர்களை பெறுவீர். காப்பதற்கும் வகையறியீர், கைவிடவும் மாட்டீர். கவர் விளந்த மரத்துளையில் கால் நுழைத்து கொண்டே ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல அகப்பட்டீர் கிடந்து உழல அகப்பட்டீரேங்கிற. எதுவுமே நம்ம கூட வரப்போறது இல்லைல்ல, எந்த இதுவும் இல்லை. ஈதல் அறம் அப்படி சொல்லிட்டா இல்லையா? செல்வத்தின் பயனே ஈதல் தமிழ் சொல்லுது இல்லையா? பரியார் கொன்று ஈவதே ஈகைன்னு சொல்லுது. இவ்வளவு இலக்கியங்கள் சொல்றதையும் நம்ம காதால கேட்கிறோம். விடிய விடிய கதை கேட்டுட்டு விடிஞ்ச பிறகு சீதைக்கிராமன் சித்தப்பம் மாதிரி போன பிறகு நம்ம கதையை தான் நம்ம பார்க்குறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த தொண்டரடி பொடியாழ்வார்னு ஒருத்தர் இருந்தார். தொண்டரடி பொடியாழ்வாருக்கு பேரே பத்தினி ஆழ்வார்னு பேர். ஏன்னா அவர் திருவரங்க பெருமானை தவிர வேறு எந்த பெருமாளையும் பாட மாட்டார். திருவரங்க பெருமானை மட்டும்தான் பாடுவார். அதனால தான் அவருக்கு பத்தினி ஆழ்வார்னே பேர். தொண்டரடி பொடியாழ்வார் மேல கண்ணதாசனுக்கு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு. தொண்டரடி பொடியாழ்வார் சொல்றாரு, வேத நூல் பிராயம் 100ம் மனுஷர்தான் புகுவரேலும் பாதியில் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகனதாகும் பிணி பசி மூப்பு துக்கம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானேங்கிறார். என்ன சொல்றாரு? ஒரு மனிதன் 100 ஆண்டு வாழ்றான்னு வச்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இப்ப 100 வாழ்றதுல இப்ப 60 தாண்டினாலே போனஸ் இல்லையா? 60 தாண்ட மாட்டேங்கிறாங்க. 100 வயது வாழ்றான்னு வச்சுக்கோங்க. 100 வயது வாழக்கூடிய ஒருத்தன் இப்ப நைட்டு 9 மணிக்கு நம்ம படுக்க போறோம். காலையில 9 மணி வரைக்கும் தூங்கி எழுந்து பல்விளக்கி காலை கடன்களை எல்லாம் முடிப்பதற்கு 12 மணி நேரம் போயிடுது இல்லையா? 100 வயதுன்னு வச்சுக்கிட்டா 12 மணி நேரம் தூக்கத்துல போயிடுது. அப்ப எப்போ? அப்ப 50 வருஷம் தூக்கத்துல போயிடுது. அவர் சொல்றாரு, அவரே சொல்றாரு. இத கபிலர் அகவல்ல அழகா கபிலர் மாபெரும் கபிலர் பாடுறாரு. கபிலர் அகவல்ல 100 வயசு ஒரு மனுஷனுக்கு வச்சுக்கிட்டா 50 வருஷம் தூக்கத்துல போயிருது. சரி, அடுத்த 5 வருஷம்
குழந்தையா பிறந்து 5 வயசு வரைக்கும் யாரோட துணையும் இல்லாமல் நம்ம வளர்றோமா? நம்ம எல்லா வேலையும் நம்ம அம்மா அப்பா செய்கிறாங்க நமக்கு. அப்போ 5 வருஷம் வேணும். 55 55 மிச்சம் இருக்கிறது 45. அடுத்து 15 வருஷம் டீனேஜ், 15 16 17 18 19. ஆமாம், ஆங்கிலேயன் நல்லா அறிவாளிங்க, அவன் நல்லா தான் தெரிஞ்சு தான் வச்சுருக்கான். நாம் ஆங்கிலேயன் அறிவாளிங்க, அவன் நம்மளை பார்த்து அறிவாளிங்க. ஏன்னா இந்த உலகத்துக்கே சிறந்தவன் நீங்கள் தாண்டா அப்படிங்கிறான். நமக்கு எப்படி தெரியுமா? நம்முடைய பெருமை நமக்கு எப்போவுமே தெரியாது. திருவாசகத்தில் மணிவாசகர் பாடுவார் சிவபெருமானை பார்த்து, தன் பெருமை தான் உணரா தன்மையான்பார். அவன் பெருமை அவனுக்கே தெரியலம்பார். நம்ம பெருமை நமக்கு தெரியாது. நம்முடைய இலக்கியங்களும் நம்முடைய படைப்புகளும் வேற யாரோ ஒருத்தன் வெளிநாட்டிலேருந்து வந்து சொன்னா தான் நமக்கு தெரியும். தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு நாள் ரஷ்யாவுக்கு போயிருக்கிறாரு. ரஷ்யாவுக்கு போனவர் இந்த ரஷ்ய ஓட்டுநர் காரில் போய்கிட்டு இருக்கிறாரு. ரஷ்யாவை சேர்ந்த ஓட்டுநர் அவர் கேட்குறாரு, ஐயா நீங்கள் எங்கேருந்து வாரீங்கன்னு கேட்குறாரு. நான் இந்தியாவிலேருந்து வாரம்பான்னு சொல்கிறார். இந்தியானா எந்த இடத்துல இங்கேயா அப்படின்னு கேட்குறாரு. தமிழ்நாட்டில் இருந்துன்னு தேப்போமி சொல்கிறார். தமிழ்நாட்டில்னா இந்த திருவள்ளுவர் திருக்குறள்லாம் எழுதினாரு, அந்த ஊர்ல இருந்தாயா நீங்கள் வாரீங்க? யாரு? ரஷ்ய ஓட்டுநர் கேட்குறாரு. பாச தெரியாதவன் கேட்குறான், ஆமாப்பா நான் அந்த ஊர்லேருந்து தான் வரேன், உனக்கு திருக்குறள் தெரியுமா? என்னையா இப்படி சொல்லிட்டீங்க? நான் தினம் தினம் படுப்பதற்கு முன்பாக ஒரு குறளையாவது படிக்காமல் செல்ல மாட்டேன்னு சொன்னான். யாரு? ரஷ்யாவை சேர்ந்த ஓட்டுநர். நம்மில் எத்தனை பேர் திருக்குறள் படிக்கிறோம்? தமிழ் அபுதாபியில் ஔவையினுடைய இலக்கியத்தையும் திருக்குறளையும் அரபிய மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். நம்முடைய ரகசியம் தெரிந்து, நம்முடைய பெருமை தெரிந்து. விவேக சிந்தாமணியில் ஒரு பாடல் வரும், தண்டாமரையின் உடன் பிறந்தும் தண்டே நுகரா மண்டூகம், வண்டோ காணத்திடை பிறந்தும் வந்து கமல மது உண்ணும், புல்லர் அறியார் நல்லரை கண்டு கழித்தங்கு உறவாடி தம்மில் கலப்பார் கற்றோரேன்னு ஒரு பாடல் உண்டு. என்ன சொல்லுது? இந்த தாமரை பூ குளத்துல இருக்கும், அந்த தாமரை பூக்கு அடியிலேயே தவளை இருக்கும். ஒரு நாள் தாமரை பூவினுடைய வாசத்தை உணர்ந்து அது ரசத்தை குடிக்காது. ஆனா வண்டு பாருங்க எங்கேயோ காட்டுல இருக்கும், இந்த தாமரை பூவினுடைய அருமையை தெரிஞ்சு பறந்து வந்து அது உள்ள ரசத்தை குடிச்சிட்டு போகும். அதை மாதிரி அதனாலதான் நம்ம ஆள் அதுக்கு மண்டுன்னு பேர் வச்சான். நம்ம ஆள் தெரிஞ்சுதான் பேர் வச்சிருக்கான். தவளைக்கு ஒரு பேர் மண்டூகம். ஏன்னா அது பக்கத்துல இருக்கு, அதை பத்தி அருமை தெரியலையே. நாம நம்மளுடைய அருமை தெரிய மாட்டேங்க. அவர் சொல்றாரு, கபிலர் அவர் சொல்றாரு, நீ என்னதான் 100 வயசு வாழ்ற, 50 வருஷம் தூக்கத்துல போச்சு, 5 வருஷம் உனக்கு பாலகன்ல போயிடுது, 15 வருஷம் டீனேஜ், மிச்சம் இருக்கிறது 30 வருஷம். இந்த 30 வருஷத்துல பாதி நாள் நோய், பாதி நாள் நோய்க்கு பாரு பேய்க்கு பாருமாங்க இல்லையா? அதாவது மனையாளும் மக்களும் தான் சொல்லிட்டு பட்டினத்தார் சொல்றாரு, அதாவது வெட்டி முறிக்கும் மரத்தை போல் காலத்தச்சன் சரீரத்தை வெட்டி வீழ்த்தி வீழ்த்தால் கொட்டி முளைக்கி அழுவார் மயானம் குறுகி எட்டி ஒரு அடி வைப்பாரோ இறைவா கட்சி ஏகம்பரேங்கிற. சரீரத்தை வீழ்த்திட்டான்னு வச்சுக்கோங்க யமதர்ம, யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்களாம். அடுத்து சொல்றாரு, தாயாரும் சுற்றமும் கைவிட்டு தாழ்ந்திடும் நாள், நீர் யாரு நான் யாரு என பகர்வார். கையில பொருள் இல்ல, நோய் வந்தாச்சு, படுத்தாச்சுன்னா மனைவி கேட்பாளாம், நீ யாரியா அப்படின்னு கேட்பாளாம். அம்மா கேட்பாளாம், பிள்ளையே இல்லைன்றவாளாம். நீர் யாரு நான் யாரு என பகர்வார், அந்த நேரத்திலே நோயாரும் வந்து குடிகொள்வாரே, கொண்ட நோயும் பாயாரும் அல்லால் பின்ன ஏது நட்பாம் உடலே. டேய் உனக்கு நட்புங்கிறது கடைசி எதிரிமாடா, இந்த பாய் தான் உனக்கு நட்புங்கிறாரு. அதே மாதிரி தொண்டரடி பொடி ஆழ்வார் சொல்றாரு, உனக்கு நோயில பாதி போயிரும், பேயில பாதி போயிரும், வைத்தியத்துல பாதி போயிரும், மிஞ்சி மிஞ்சி போனா 10 வருஷம் தான் வாழப்போம். இந்த 10 வருஷம் வாழ்றதுக்கு எவ்வளவு போட்டி, எவ்வளவு பொறாமை, அடுத்தவனை கெடுத்து, அடுத்தவன் சோத்துல மண்ணெல்லி போட்டு, அடுத்தவன் குடியை கெடுத்து, எப்படியெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் 10 வருஷம் வாழ்றது. அவர் சொல்றாரு, வேத நூல் பிராயம் 100ம் மனுஷர்தாம் புகுவரேனும் தூக்கத்தில் பாதி போகும் நின்றதில் 15 ஆண்டு பேதையர் பாலகனாகும் பிணி பசி மூப்பு துக்கம் ஆதலால் பிறவி வேண்டேன். எனக்கு பிறவி வேண்டாம்பா. கவிஞர் கண்ணதாசன் அதை பாடுறாரு, பந்த பாசங்களால் தூக்கமும் சோறுமே பகையென கொண்டதே வாழ்க்கை, சொந்தமோ சுற்றமோ தோழமை கூட்டமோ சோற்றினுக்கு அலையும் ஓர் காக்கை. எப்படி சொல்றாங்க? வெந்துதான் வாழ்கிறேன் வெந்துதான் போகிறேன் வெந்துதான் முடிவதோ யாக்கை, இந்த ஓர் வாழ்க்கையை இன்னும் ஓர் தடவை நான் ஏற்பதற்கு இல்லை என் தாயேங்கிற. எனக்கு பிறவியே வேண்டாம்பா. எத்தனை அருளாளர்கள் பிறவி வேண்டாங்க தெரியுமா? அருணகிரி பெருமான் பாடுறாரு, எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் தரும் பிறவி அவதாரங்களா. 7 கடல் மணலை கூட எண்ணிடலாமா?
நம்மளுடைய பிறவியை எண்ணிட முடியாது. அத்தனை பிறவி நாம பிறக்கிறோமா. புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் இந்த தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமானின் மணிவாசர் பாடுற. அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பின்னை எத்தனை எத்தனை பெண்டீரோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, முன்னை எத்தனை எத்தனை ஜென்மமோ மூடனாய் அடியேனும் அறிந்திலேன், இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ என் செய்வேன் இறைவா கச்சி ஏகம்பனேங்கிற. எனக்கு எத்தனை அப்பா எத்தனை அம்மா. அதாவது பத்திரகிரியார் பாடுறாரு, மாதா பெற்றெழுத்தாள் தாயா பிறந்த அழுத்தேன் நானும், உரமுண்ட அக்கினியும் உண்ட அழுத்தான்ங்கிறார். அம்மாவும் பெற்று பெற்று அழுத்து போயிட்டாளாம், பிரம்மனும் படைச்சு படைச்சு அழுத்து போயிட்டானா. இந்த அக்கினி பகவான் எத்தனை தடடா உன்னை கொண்டு வருவாங்க என்கிட்ட, உன்னையும் எரிச்சு எரிச்சு எனக்கும் சோர்ந்து போயிட்டா. உண்ட அழுத்தான் உரம் உண்ட அக்கினிங்கிறார். அப்ப பிறவி எப்பேற்பட்ட எவ்வளவு பிறவி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த பிறவியில நல்லது செய்யணும். நாளைக்கு யாராவது நாம் உயிரோடு இருப்போம் என்று சொல்ல முடியுமா? நாளைக்கு காலை ஐயாவை சந்திக்கிறேன், நம்முடைய தலைவர் ஐயா நாளைக்கு காலைல 9 மணிக்கு உங்களை சந்திக்கணும் சொல்ல முடியுமா? சொல்லதுக்கு ஏதாவது நமக்கு வாய்ப்பு இருக்குதா? அடுத்த வினாடி கூட நம்மளை யோசிப்பதற்கு வழி இல்லையே. அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார் இடப்பக்கமே இதை நொந்தது என்றால் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. திருமூலர் பேசுறாரு. என்ன சொல்றாரு? வேலைக்கு போயிட்டு வந்தான் நான் கணவன், நல்லா அடை அவியல் பண்ணி வச்சிருக்காளாம் அந்த வீட்டம்மா, நல்லா உட்கார்ந்து வாய் ருசிக்க சாப்பிட்றாராம். அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்ட, நல்லா மனைவிட்ட இருந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. என்னம்மா சமைச்சா எப்படி இருக்கு என்னன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. வெத்தலை மடிச்சு கொடுக்குறாங்க, வாயில போடுறான். அடிசிலை உண்டார் மடக்கொடியாறு மந்தனம் கொண்டார், திடீர்னு இடப்பக்கமே இதை நொந்தது என்றார். டக்குன்னு இடது பக்கம் பிடிச்சானாம். கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே, படுத்தான் போயிட்டான். வாழ்க்கை எப்படி நிலையில்லாம இருக்கு பார்த்தீங்களா? புண்ணினி மேல் நீர் போல் நிலையாமை என்று எண்ணி இன்னினியே செய்க நல்வினை. புல்லுல நீர்த்துளி இருக்கு, கதிரவனுடைய ஒளிபட்டால் எப்படி காணாமல் போய் விடுகின்றதோ அது போலடா அந்த வாழ்க்கைங்கிறார். யாரு? நாலடியார் பேசுது. புண்ணினி மேல் நீர் போல் நிலையாமை என்று எண்ணி இன்னினியே செய்க நல்வினை. இன்னினியே நின்றான் இருந்தான் கிடந்தான் தன் கேள் அலறச் சென்றான் எனப்படுதலால். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு மேலதான் கடையில பார்த்தேன், டீ குடிச்சிட்டு இருந்தாரு. இப்பதான் மார்க்கெட்ல காய்கறி வாங்கிட்டு வந்தாரு, காய்கறி அதுக்குள்ளே போயிட்டாரு. இப்பதானே என்கிட்ட பேசிட்டு இருந்து போனாரு, அதுக்குள்ளே செத்து போயிட்டாரு. இப்படி நிலையில்லாத வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. அந்த நிலையற்ற வாழ்க்கையில் உன்னுடைய நிலையான பேச்சுக்காக நீ ஏதாவது செய்து விடு. ஒரு நிமிஷமாவது இறைவனை வணங்குகிறார். ஒரு நிமிஷம் கூட வேண்டாம், அரை நிமிஷம் இறைவனை வணங்குறார். ரொம்ப வேண்டாம். நம்ம யார் எத்தனை பேர் அரை நிமிஷ நேரம் இறைவனை கரெக்டா வணங்குறோமா? சைக்கிள்ல போகும்போதே அப்படி ஜம்ப் பண்ணி பிள்ளையாருக்கு அப்படி வணக்கம் போட்டு போறோம். ஒரு நிமிஷம் இந்த சைக்கிளை நிப்பாட்டி கும்பிடுறது இல்லை இல்லையா? இன்னும் சில பேர் மனசுக்குள்ளே சல்யூட் விநாயகருக்கு இல்லையா? அரை நிமிஷம் கும்பிடுகிறார் அருணகிரி பெருமான். அரை நிமிஷ நேரமட்டில் சரண கமலாலயத்தை தவமுறை தியானம் வைக்க அறியாத சட கசட மூட மட்டி பவ வினையிலே தனித்த சமயேந்தனை கருணை புரியாதிருப்பது என உரை இவ்வேளை செப்பு. கைலை மலை நாதர் பெற்ற குமரோனே கடகபுய மீது ரத்ன அணிபொன் மாலை செச்சும் கமழு மனம் ஆர்கடப்பம் அணிவோனே. தருணம் இது ஐயா மிகுத்த சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானம் நீ கொடுத்து உதவி புரிய வேணுமைத்த வடிவேலா. அருணதள பாதபத்தம் அனுதினமும் மேதுதிக்க அழகு மயில் தான் அளித்த மயில் வீரா. அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகு திரு ஏரகத்தின் பெருமானேன்னு திருப்புகள்ல பாடுறார். அரை நிமிஷ நேரம், ரொம்ப வேண்டாம், அரை நிமிஷ நேரம் மட்டும் சாமியை கும்பிடுங்க. நம்ம என்ன சாமியை கும்பிடுவோம்? நம்ம எப்படி சாமி கும்பிடுறோம்? நம்ம சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில். என்ன சாப்பாடுமா? இட்லி டிஃபன். நீங்கள் என்ன டிஃபனு? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ. கார சட்னியா மல்லி சட்னியா? நீங்காதான் தாழ்வாக கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாக. டிக்காஸ் நல்லா ஸ்ட்ராங்காக போடுமா? கோகலியாழ்க. பால்கார அம்மா வந்திருக்கா பாரு. இவ்வளவும் இவன் செய்கிறான் இல்லையா? இதில் எங்கள் ஊரில் ஒருத்தர் இந்த மாதிரி பாட்டு படிச்சுட்டு இருக்கும்போது சிவபெருமான் சிவலிங்க ஒரு 5-6 சிவலிங்கத்தை வச்சு சின்ன சின்ன சிவலிங்கமாக வச்சு சாமிக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டு இருக்காரு. அப்பளம் பாயாசம் எல்லாம் வச்சு நம்ம சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படி கண்ணை மூடிட்டு சொல்லிட்டாரு. வேற ஏதோ நினைப்பு அவருக்கு சொல்லிட்டாரு. காக்கா வந்து ஒரு அப்பளத்தை தூக்கிட்டு ஓடிட்டு, இவர் காக்கா தூக்கிட்டு ஓடினவனே ஏன் அப்பளத்தையா தூக்கிட்டு ஓடுறது? அந்த இந்த சிவலிங்கத்தை எடுத்து ஒரு எரி காக்கா மேல. பக்தி நம்மகிட்ட இப்படி இருக்குது.
பட்டத்தார் சொல்றாரு, கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று எண்ண பொய்யொன்று வஞ்சக நாவொன்று பேச புலால் கமலும் செவியொன்று கேட்க யான் விரும்பும் பூசை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனேங்கிறார். கை ஒன்று செய்யுது, காது ஒன்று கேட்குது, வாய் ஒன்று சொல்லுது. மீட்டிங் முடிச்சு போகும்போது இந்த பரதேசி எப்போ முடிப்பான்னு தெரியலையே, மழை வேற வர்ற மாதிரி இருக்க, வீட்டுக்கு போகணுமே எத்தனை பேர் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம நினைக்கிறோமா? கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று என்ன பொய்யொன்று வஞ்சக நாவொன்று பேச புலால் கமலும் மெய்யொன்று சார செவியொன்று கேட்க யான் விரும்பும் பூஜை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே. என் பூஜை நீ எப்படியா ஏத்துக்குவேன்னு பாடுற. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு ஆகாதுனார் கவிஞர் கண்ணதாசன். இல்லையா? கோயிலுக்கு போய் ஒழுங்கா சாமி கும்பிடுறோமா? நம்முடைய பெண்களை எடுத்துக்கோங்க. சாமி கும்பிட போகும்போது சாமியை சிவபெருமானை பார்த்துட்டு இருக்கும்போதே பக்கத்து பொம்பளையை பார்க்கறது, என்ன பட்டு புடவை உடுத்திருக்கா, இன்னைக்கு வீட்டுக்காரனை போய் என்ன பாடுபடுத்தலாம், அவன் உயிரை வாங்கணும், ஆனால் பட்டு புடவையை பார்க்கறது, நகையை பார்க்கறது. ஒரு நிமிஷம், அரை நிமிஷ நேரம் மட்டும் அவர் கெஞ்சுறார். அரை நிமிஷ நேரம் மட்டும் இறைவனை வணங்குங்க. நம்மளால முடியாத சூழ்நிலை வந்துட்டா நம்ம சாமி கும்பிட முடியாது. இல்லையா? நிச்சயமா முடியாது. நம்ம உடம்பு, நம்ம ஒரு 60 வயசுக்கு மேல சாமி கும்பிடலாம்னு நினைச்சா நம்மளால முடிஞ்சா தானே செய்ய முடியும். இல்லையா? முடியாத இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த நேரத்தில் நல்லதை செஞ்சிரு அப்படிங்கிறார். அதாவது வயிறு முன்னாடி வந்துருமா, தொந்தி சரிஞ்சிருமா, முடியெல்லாம் கொக்கு மாதிரி மாறிடுமா, கண்ணு அடைஞ்சு போயிடும், காது கேட்காது. பையன் சொல்லுவான், எப்பா வாக்கிங்லாம் வெளியில போவாதீங்க, காருக்கான எதுக்க வரவனே வந்து நல்லா வந்துக்கிட்டு இருந்தாலும் வந்து மோதிடுறான், வீட்டுக்குள்ளே வாக்கிங் போவான்னு சொல்றாப்ல. சொல்லிட்டு பையன் கேட்குறான், என்னப்பா சொன்னது காதில் விழுந்தான்னு கேட்குறான். என்னப்பா சொன்னேங்கிறார். அந்த அளவுக்கு காது கேட்காம போயிடுது. ஆனால் பெண்கள் சொல்கிறாங்களா, அந்த மனுஷன் எப்படி வாழ்ந்த மனிதன், யானை மாதிரி டங் டங்னு வருவார, இப்படி மாறி போயிட்டார அப்படின்னு நினைப்பாராம், அப்படின்னு நினைப்பாங்களாம். அந்த மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கை தொந்தி சரிய மயிரே வெளிர நீரை தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடிமேல் வளர மகளிர் நகையாடி தொண்டு கிழவன் இவன் யாரென இருமல் கிங்கின் என முன்னுரை குளரவே விழி துஞ்சி குருடு படவே செவிடுபடு செவியாகி வந்த பிணியும் இடையே அதிலே ஒரு பண்டிதன் மெய்யுறு வேதனையும் இளம் ஐந்தர் கடன் ஏதன முடுக துயர்மேகி மங்கை அழுதி விழவே எம படர்கள் நின்று சொருவ மலமே ஒழுக உயிர் மங்கும் பொழுது கடிதே மயிலின் மிசை வரவேண்டும் எந்தை வருக ரகு நாயக வருக மைந்த வருக மகனை வருக எண்கண் வருக எனது ஆறுயிர் வருக என அபிராம இங்கு வருக அரசே வருக முலை உண்க வருக மலச்சூடிட வருக என பரிவினோடு கோசலை புகழ வருமாயம் சிந்தை மகிழும் அருகா புறவர் இள வஞ்சி மருகும் அழகா அமரசிறை சிந்த அசுரகிளை வேரோடு அடிய நெடுதீரா திங்கள் அரவு நதி சூடிய பரமர் தந்த குமரா கலையே அரை பொருத செந்தில் நகரில் இனிதே மருவி வளர் பெருமானேன்னு அருணகிரி பெருமான் பாடுறார். தொந்தி சரிஞ்சு போயிருமா, கண்ணு கேட்க தெரியாதான், காது கேட்க முடியாதான், இவ்வளவு சூழ்நிலை இருக்குத, இந்த சூழ்நிலை உள்ள வாழ்க்கை எனக்கு தேவையான தொண்டரடி பொடிவாள் பாடுறார். எனக்கு இந்த பிறவி வேண்டாம். கவிஞர் கண்ணதாசன் அதை அப்படியே பாடுறார். நீங்க மதுரகவி ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தார். மதுரகவி ஆழ்வார் குருநாதரை தவிர வேறு யாரையும் பாட மாட்டார். அவருடைய குருநாதர் நம்மாழ்வார். குருநாதரை தவிர யாரையும் பாட மாட்டார். அவர் பாடியது குருநாதர் மேல 11 பாட்டு. நாதமுனிகள் 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுக்கும் போது அந்த மதுரகவி ஆழ்வாருடைய 11 பாட்டையும் 11,000 தரை ஓதிருக்கிறார். பிறகுதான் வந்து நாதமுனிகள் அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை அவருக்கு எடுத்து சொன்னாராம். அப்ப குரு பக்தி அவருக்கு எப்படி இருந்துக்குன்னு பாருங்க. குருவை தவிர வேறு யாரையும் பாடாதவர். அது சொல்றாரு, நம்பிலேன் பிறர் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மட வாரையும் உண்பலாம் செம்பொன் மாட திருக்குருகூர் நம்பிக்கை அன்பனாய் அடியேன் சதிர்த்தேன் என்றேங்கிறார். நான் முன்னாடி எல்லாரையும் நம்பினம்பா, எல்லாரையும் நம்பினேன், பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டேன், பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டேன். ஆனா இன்னைக்கு நான் திருந்திட்டேன். எப்படி தெரியுமா? செம்பொன் மாட திருக்குருகூர் நம்பிக்கை அன்பனாய் அடியேன் சதிர்த்தேன் என்று. இன்னையில நான் அவருக்கு வந்து மிகப்பெரிய தாசன்கிறார். அவரே சொல்றாரு, நான் இவ்வளவு ஆசைப்பட்டேன்னு. எப்படி பாருங்க, கவிஞர் கண்ணதாசன் அதை வாங்கி சொல்றாரு. ஆற்றிலும் குளித்தேன் சேற்றிலும் குளித்தேன், ஆற்றிலும் குளித்தேன் சேற்றிலும் குளித்தேன், காற்றில் பறந்தேன் கல்லிலும் நடந்தேன், ஊற்று புனலிலும் ஒளியினை கண்டேன், மாற்று பொன்னிலும் மாசினை பார்த்தேன், பட்டது கோடி பார்த்தது கோடி கிடைத்தது என்ன சிறந்த அனுபவம். எனக்கு இவங்க எல்லாத்தையும் கிடைச்சது அனுபவம்டா, இல்லையா? ஏன்னா அவரே சொல்ற, என்ன சொல்றாருன்னா, அடிக்கிற கண்ணீருக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? கண்வழி சொரியும் உப்பு கடவுளால் வருவதல்ல,
மண் வழி வரலாம், பெற்ற மகன் வழி வரலாம், சேர்ந்த பெண் வழி வரலாம், செய்த பிழை வழி வரலாம், பெற்ற நண்பர்கள் வழியிலே நான் கண்ட கண்ணீர் உப்புன்னு பாடுறேன். நான் என்னுடைய நண்பர்களால்தான் நான் கண்ணீர் வடிக்கிறேங்கிற. அதனால தான் இவர் மதுரகவி ஆழ்வார் சொல்ல, நான் யாரையுமே நம்பலை, நான் ஆசைப்பட்டேன், எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டேன். இந்த ஆசைங்கிறது மிகப்பெரிய நம்முடைய பிறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடாது. ஆசை இல்லாமல் இருக்கக்கூடாது, ஆசை வேணும், ஆனால் பேராசை இருக்கக்கூடாது. பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு ஓரா வினையேன் உடலத் தகுமோ வீரா மதுசூர் படவேல் எரியும் சூறான்னு பாடுறார். யாரு? கந்தர் அனுபூதியில் அருணகிரி பெருமான் பாடுறார். பேராசை எனும் பிணியில் ஆசை இருக்கலாங்க ஐயா, பேராசை இருக்கலாமா? ஒரு மன்னன் குதிரையில ஏறி நகர்வலம் வரான். வரும்போது ஒரு சாது ஒரு மரத்தடியில் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு, திருவோடு வச்சு. நம்முடைய அரசாட்சியில் பிச்சை எடுக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நின்று இறங்கி அந்த சாது பக்கத்தில் போய், ஐயா நீங்கள் எந்த ஊர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. உடனே இந்த சாது கேட்குறாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. யாரு? சாது மன்னனை பார்த்து கேட்குறாரு, உங்களுக்கு என்ன வேணும்? நான் உனக்கு என்ன வேணும்னு கேட்க வந்தால் நீ என்னை பார்த்து என்ன வேணும்னு கேட்குறியா அப்படின்ட்டு, நான் வந்து இந்த ராஜா, இந்த நாட்டு மன்னன், நான் உங்கள்கிட்ட ஒரு சாதுன்னு உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், நான் ஒரு விஷயம் கேட்கறதுக்காண்டி வந்தேன், கேளுங்க அப்படின்ட்டு சாது. மன்னன் சொல்லியிருக்காங்க, 9 ராஜ்யத்தை பிடிச்சிட்டேன், 9 ராஜ்யத்தை பிடிச்சிட்டேன், இன்னொரு ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்கு படை பலங்கள்லாம் தயாராக இருக்குது அப்படின்ட்டு இருக்கான். ஓ, அருள்வாக்கு கேட்கறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உடனே மன்னன் சொன்னால், சரி சரி நீங்கள் அரண்மனைக்கு வாங்க, மற்றெல்லாம் அங்கே பேசிக்கலாம்னு சொல்லி அரண்மனை கூட்டு போயிட்டார். போன உடனே அரண்மனையில் போய் அவரை உட்கார வச்சு இல்லை சாப்பாடெலாம் போட்ட பிறகு, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கடுத்து என்னுடைய கதையை கேட்குறேன்னு இருக்காரு. உடனே அவர் சொன்னாராம், எனக்கு ஒன்றும் வேண்டாம், இந்த திருவோட்டில் வந்து பொற்காசுகளை போடு அப்படின்னா. அப்படியே பொற்காசுகளை போடவா? என்ன சாது வந்து பொற்காசு கேட்குறாரு அப்படின்னு நினச்சிக்கிறாரு. சரி, கஜானாலேருந்து பொற்காசை எடுத்து போட சொல்லியிருக்காரு. பொற்காசை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அந்த திருவோடு நிறையவே மாட்டேங்குது, கஜானாவே காலி ஆகிடுது, திருவோடு நிறையலை. என்னையா இது, நான் போட்டுக்கிட்டே இருக்கேன், திருவோடு நிறையலை அப்படின்னு மன்னன் கேட்டிருக்கான். அதுக்கு அந்த சாது சொல்லிக்கிறாரு, இது ஒரு பேராசை பிடித்தவனுடைய மண்டை ஓடு. எப்படி? இது ஒரு பேராசை பிடித்தவனுடைய மண்டை ஓடு, அதனால நீ என்ன போட்டாலும் நிறையாதுன்னு மட்டும் சொல்லிட்டு விட்டார். என்ன சொல்றாரு? சொல்லாம உபதேசம் பண்ணிட்டார் அவருக்கு. நீ 9 ராஜ்யம் பிடிச்சிட்ட, நாளைக்கு 10 பிடிப்ப, நாளை கழிச்சு 11 பிடிப்ப, 12 இப்படி போய்கிட்டே இருக்கும், உன் ஆசைக்கு அளவே இருக்கான்னு சொல்லாம போயிட்டார். அதனால தான் தாய்மானவர் பாடினாரு, ஆசைக்கோர் அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீது ஆணை செலவே நினைப்பர், அழகேச நிகராக அம்பொன் மிக வைத்த பேரும் ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவர், நெடுநாள் இங்கு வாழ்ந்த பேரும் நிலையாகவே இருக்கவே எண்ணி காய கற்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர். என்ன சொல்றாரு? கடலால் சூழப்பட்ட இந்த 3 உலகமும் உனக்குன்னு சொன்னா கூட மனுஷன் கேட்பானா, கடல் யாருக்கும் பானம். அவர் எப்படி உணர்ந்து சொல்லிக்கா பாருங்க. ஆசைக்கோர் அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டியாளினும் கடல் மீது ஆணை செலவே நினைப்பேன். கடலால் சூழப்பட்ட இந்த உலகம் உனக்குன்னா கூட கடல் யாருக்குன்னு கேட்பானா. குபேரனுக்கு நிகராக பொன் வைத்திருந்தால் கூட ஏதாவது ரசவாதம் பண்ணி, கெமிஸ்ட்ரி ஏதாவது பண்ணி, கெமிக்கல் ரியாக்ஷன் ஏதாவது பண்ணி தங்கமாக மாற்றிடலாமான்னு நினைப்பான். 90 வயசு வாழ்ந்தவன்ட போய் கேட்டால் கூட இன்னும் ஒரு 10 வருஷம் வாழன்னு சொல்லுவான். நான் காயகல்பம் தின்னு ஏதாவது 10 வருஷம் வாழன்பான். உன் ஆசைக்கு அளவே இல்லைடா அப்படிங்கிறார். பத்திரகிரியார் பாடுறாரு, மண்ணாசை பட்டேனே மண்ணுண்டு போட்டதடா, பெண்ணாசை பொன்னாசை போகேனே என்கிறே, மக்கள் சுற்றத்து ஆசை மறக்கேனே என்கிறே, திக்கரசாம் ஆசையது தீரேனே என்கிறது, மந்திரத்தில் ஆசையது மறக்கேனே என்கிறது, தந்திரத்தில் ஆசையது துறக்கேனே என்கிறது, சித்துகற்கும் ஆசையது சிதையேனே என்கிறே, வித்தைகற்கும் ஆசையது விட்டொழியேன் என்கிறது. எப்படி கட்டுவர்க்க தாசையது களையேனே என்கிறே, வயிற்று குழியும் அது தூரேனே என்கிறீர்கள். என்ன சாப்பிட்டாலும் வயிறு தூர மாட்டேங்கிறார். வயிறு தூருமா? வயிறு என்னைக்காவது தூருமா? காலில் எந்திரிச்சு ஊத்தப்பல்லோட ஒரு கப்பு காப்பி குடிக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். அப்புறம் ஒரு 8 மணிக்கு 4 இட்லி ஒரு வடை, அப்புறம் 11 மணிக்கு ஒரு காஃபி அதோட ஸ்நாக்ஸு, அப்புறம் 1 மணிக்கு பசிக்காட்டாலும் சோறு, அப்புறம் 3 மணிக்கு டீ, அப்புறம் 4 மணிக்கு 6 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸு, அப்புறம் 8 மணிக்கு சாப்பாடு. இன்னும் படுக்க போகும்போது சிலவன் தலைமாட்டில் ஒரு டம்ளர் பால் 2 பழமும் வச்சுட்டு படுக்கான். மிட் நைட்டில் பசிக்குமா அவனுக்கு? தூரா குழினாரு திருமூலர். நீ என்ன போட்டாலும் தூந்துருண்டா, இது தூரா குழிடா, இது நீ என்ன போட்டாலும் இது தூராது. ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், 2 நாள் ஏலென்றாய் ஏலாய், ஒரு நாளும் என் நோவறியாய், இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிதுன்னு அவ்வை. எப்பா, ஒரு நாள் பாய் வீட்டு பிரியாணி கிடைக்கி, நாளைக்கு கிடைக்காது, 2 நேரம் சேர்த்து சாப்பிட்டுக்கன்னா வயிறு கேட்க மாட்டேங்கிற, பிரியாணி கேட்க மாட்டேங்கிற, உனக்கு தேவைக்கு தான் சாப்பிட்றேன்.
சரி இன்னைக்கு ஒண்ணுமே கிடைக்கிறனால அமைதியா இருந்தா இருக்க மாட்டேங்கிறேன். உன்னோட நான் எப்படித்தான் வாழ்றது? ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், இருநாள் ஏல் என்றால் ஏலாய், ஒரு நாளும் என் நோவரியாய், இடும்பைக்கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது. இப்போ பசி, அந்த ஆசையும், இந்த ஆசைங்கிறது மனிதனுக்கு போகவே போகாது. பசி எனும் மாடடங்கில் தாண்டவக்கோனே, அண்டமெல்லாம் உன்னுள் அறிவாய் தாண்டவக்கோனே. யார் பாடுறா? இடைக்காட்டு சித்தர் பாடுறாரு. உங்ககிட்ட அந்த ஆசை என்ற ஒரு விஷயம் உன்னை விட்டு போய்விட்டால் அகில உலகத்தையும் உன்னுள் காண்பாய்கிறார். நம்ம யாராவது ஆசை இல்லாமல் இருக்கிறோமா? ஆசை இருக்கலாம், பேராசையாக இருக்கக்கூடாது. எல்லாரும் அருளாளர்கள் எல்லாம் தான் துறப்பதை நலமாக கருதினார்கள். உல்லாச நிராகுல யோகதிகள் சல்லாப வினோதனும் நீயலையோ, எல்லாம் மற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியேன்னு பாடுவார் அனுபூதியில அருணகிரி பெருமான். அருளாளர்கள்லாம் துறப்பதை சுகமாக கருதினார்கள். நாம் குவிப்பதில் சுகமாக கருதி கொண்டிருக்கின்றோம், சேர்த்து கொண்டே போகின்றோம். ஒரு பையன் ரோட்டில் அழுதுகிட்டு இருந்தான். 50 ரூபா கொடுத்து வீட்டில் ஏதோ கடையில் வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க, தொலைச்சிட்டான். குய்யோ முறையன்னு அழுதான். வீட்டுக்கு போனால் அடி விழுமே அழுகுறான். அந்த பக்கமாக வந்தார் ஒருத்தர், ஏன்டா அழுகுற அப்படின்னு இருக்காரு. எங்கள் அம்மா 50 ரூபா கொடுத்தாங்க, கடையில் ஜாமான் வேண்ட சொல்லி தொலைச்சிட்டேன் அப்படின்னு. சரி சரி அழாத, கண்ணீர் ஆறா பெருகி ஓடுது, இந்தா 50 ரூபாய் வச்சுக்க, நான் தரேன் உனக்கு 50 ரூபா அப்படின்னு கொடுத்துட்டு 50 ரூபாய் கொடுத்துருக்காரு. 50 ரூபாய் வாங்கிட்டு திரும்ப ஓன்னு அழுதுருக்கான். ஏன்டா அழுகுற? 50 ரூபாய் கொடுத்தல. இல்லை அந்த 50 வந்தால் இப்போ சேர்ந்து 100 இருக்குமே நினைச்சோம்னா. ஆசை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்போ ஆசை நம்மளை இந்த அளவுக்கு மாற்றுகிறது என்பதை சொல்கின்றார். அதனால நான் நம்பினேன் பிற நண்பொருள் தன்னையும், நம்பினேன் மட வாரையும் பின்பலாம். ஆனால் இன்னைக்கு செம்பொன் மாட திருக்குருகூர் நம்பிக்கை அன்பனாய் சதிர்த்தேன் இந்த நான் குருபக்தி வழிபாடு. நீங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைவத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய சேக்கிழார் பெருமான் அப்பூதியடிகளை சொல்லியிருப்பார். அப்பூதியடிகள் 63 நாயன்மார்கள் அப்பூதியடிகள் ஒருவர் தான் சிவபெருமானை பார்த்து கும்பிடாமல் குருபக்தியான திருநாவுக்கரசரை மட்டும் வணங்கியே உய்வு பெற்றார். படிச்சிருப்பீங்க, எங்க பார்த்தாலும் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் தோட்டம், திருநாவுக்கரசர் பள்ளிக்கூடம், திருநாவுக்கரசர் அன்னச்சத்திரம். தெரியாதனமா ஒரு நாள் வந்துட்டார் திருநாவுக்கரசர். வந்துட்டு என்னப்பா எங்க பார்த்தாலும் திருநாவுக்கரசர் நாமமா இருக்குது அப்படின்ட்டு அப்பூதியடிகள்கிட்டே போய் கேட்டாராம். கேட்கவர் சும்மா இருக்க மாட்டாம, இப்பந்தர் இப்பெயரிட்டு இங்கு அமைத்தவர் யார் என்றாருக்கு அப்பந்தர் அறிந்த மக்கள் செப்பெருஞ்சீர் அப்பூதி அடிகள் செய்து வைத்தார் தப்பின்றி எங்கும் உள்ள சாலை குளம் கா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்பா இது அப்பூதி அடிகள் செஞ்சார்னு யாரோ திருநாவுக்கரசர்கிட்ட சொல்லிட்டாங்க. இவர் போனவர் அவர்கிட்ட போய் கேட்டார். என்ன கேட்டார்? எப்பா என்னப்பா உன் பேரை எழுதாம நீ திருநாவுக்கரசங்கிற பேரை எழுதிக்கியன்னு கூட கேட்காம வேறு யாரோ ஒரு பேரை எழுதிருக்கியன்னு கேட்டார். வந்தது பாருங்க கோபம் அப்பூதியடிகளுக்கு. ஏன்னா வந்தவர் திருநாவுக்கரசன் அவருக்கு தெரியாது. அவர் என்ன சொல்றாரு? திருநாவுக்கரசர் போய் ஆரணியும் சடைமுடியார் அடியார்க்கு நீர் வைத்த ஈரில் பெரும் தண்ணீர் பந்தரில் நும்பெயர் எழுதாதே வேறொரு பெயர் முன்னெழுத வேண்டிய காரணம் என் கொல். நீ ஓம் பேரை வைக்காம தண்ணீர் பந்தல் அன்னச்சத்திரம் பள்ளிக்கூடம் எல்லாத்தையும் திருநாவுக்கரசன் வச்சிருக்கே, வேறொரு பேர் முன்னெழுத வேண்டிய காரணம் என்னன்னு கேட்டார். இந்த வேறொரு பேர்னு கேட்டார்ல அவர் கோவம் வந்துட்டு, திருநாவுக்கரசர் பேரை ஏன்னு வச்சிருந்தேன்னு கேட்டிருந்தா கூட அவர் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுப்பார். ஏப்பா நம்முடைய குருநாதர் பேரை இவரை சொல்லிட்டாருன்னு. இவர் வேறொரு பேர்னு சொன்னார்ல, நின்ற மறையோர் அது கேளாய் நிலை இழந்த சிந்தையராய் அவர் சொல்றார். அப்பூதியடிகள் தன் நிலையிலிருந்து மாறிட்டார். சிவனடியார்களுக்கு என்ன நெறியில் இருக்கணுமோ அந்த நெறியிலிருந்து மாறி கோவப்பட்டு நின்ற மறையோர் அதிகேளாய் நிலையழிந்த சிந்தையராய் நானில் அமர் பதருடன் மன்னவன் சூழ்ச்சி திருத்தொண்டின் உரைப்பாலை செய்தவன் திருப்பேரோ வேறொரு பேர் என மொழிவீர். என்னுடைய நாயகனுடைய பேரை பார்த்தா நீ வேறொரு பேர்னு சொல்லுவேன்னு கோவப்பட்டார். அப்பூதியடிகள் குருபக்தியில் சிறந்தவர். அதே மாதிரி இங்க நம்முடைய மதுரகவி ஆழ்வார் குருபக்தியில சிறந்தது. ஆனா இப்ப நம்ம குருபக்தி கொள்ற மாதிரி இருக்குதா? யாராவது ஒரு நல்ல உண்மையான துறவியை நீங்க எங்கேயாவது கண்டுபிடிக்க முடியுதா? எங்கேயோ ஒண்ணு அங்க ரெண்டு ஒண்ணு அங்க ஒண்ணு இருக்கலாம். ஒரு துறவினா எப்படி இருக்குன்னு பட்டணத்தா சொல்றாரு. பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அறிந்தி நரி போல் உழன்று நன் மங்கையரை தாய் போல் கருதி தமறு போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி சேய் போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரேங்கிறார். பேய் போல் திரிந்து இந்த இடம் அந்த இடம்லாம் கிடையாது. எந்த இடத்துல படுத்தாலும் தூங்கிடுவான். பிணம் போல் கிடந்து படுத்தவனே தூங்கிடுவான். இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அறிந்து அந்த மதத்துக்காரர் போட்டார் இந்த ஜாதிக்காரர் போட்டார் எந்த வித்தியாசம் இருக்காது, சாப்பிடுவான்.
நாய் போல் உறந்து நலி போல் உழன்று பார்த்த பெண்களை எல்லாம் தாயாக கருதுவான். இதான் முக்கியமான பாயிண்ட்டுங்க. தாய் போல் கருதி தமறு போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி, குழந்தை மாதிரி பார்க்கவன் காலெல்லாம் விழுந்து கும்பிடுவாராம். யாரு? துறவி. இப்ப நாமெல்லாம் அவன் காலில் விழுந்து கும்பிட வேண்டியிருக்குது. தமறு போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி சேய் போல் இருப்பர் கண்டி, குழந்தை மாதிரி இருப்பாயா, அவன்தாயா உண்மையான துறவிங்கிறார். இப்ப அப்படி ஏதாவது துறவி நீங்க பார்க்க முடியுதா? சிவவாக்கியம் சொல்லுவாரு, சித்தி சேர முத்தி சேர சித்தி இங்கு முன்னளிப்பேன் பாரன. சத்தியங்கள் செய்து பல சாமி வேடம் பூண்டவர் நித்தியம் வயிறு வளர்க்க நீதி ஞானம் பேசியே பத்தியாய் பணம் பறித்து பாலும் நரகில் வீழ்வர் என்பர். அவன் வயிறை வளர்க்கறதுக்கு ஒன்ன கூப்பிடுறான்டா, நீ ஏன்டா அவனை தேடி போறன்னு நம்மளை பார்த்து கேட்கிறார். ஞானி ஞானி என்று உரைத்த நாய்கள் கோடி கோடி என்கிறார் சிவவாக்கியர். இதை விட வேற ஏதாவது சொல்ல முடியுமா? யாரு ஒருவன் தன்னை ஞானிங்கிறானோ அவனை பார்த்து நாய்ங்கிறார். நீ ஒன்ன ஞானின்னு சொல்லாத. துறவு என்ற சொல்லையும் எவன் ஒருவன் துறக்கிறானோ அவன் தான் உண்மையான துறவி. நான் துறவி நான் எல்லாம் துறந்தவன் நான் என்னையே சொல்லி கூடல்ல. அவர் சொல்றாரு, ஞானி ஞானி என்று உரைத்த நாய்கள் கோடி கோடிங்கிறார். அழகாக ரமண மகரிஷி பாடுவார், கம்மயமான் தீர்த்தங்கள் கண்மனா தெய்வங்கள் அம்மகத்து கற்கிலையே யாமாவாம் அம்மவகை எண்ணினால் ஆட்சிமை ஏவிப்ப சாதுக்கள் கண்ணினால் கண்டிடவே காணும்பர். நீ நல்ல குருநாதரை பார்த்த மாத்திரத்திலே உன்னுடைய கவலைகள்லாம் தீரும். அப்படி ஒரு குருநாதர் உனக்கு எப்போ உனக்கு அந்த சந்தோஷம் வருதோ அதுதான் உண்மையான குருங்கிறார். குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர், குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளா, குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழியில் விழுமாறேன்னு பாடுவார் திருமூலர். நம்முடைய அறியாமையை போக்கக்கூடிய குருவை நாம தேர்ந்தெடுக்க மாட்டோமா? எவன் நமக்கு ஃப்ராடு பித்தலாட்டம் பண்றானோ அவனைத்தான் நாம தேர்ந்தெடுப்போமா? கடைசியில் அவனும் நம்மளும் சேர்ந்து ஒரு பெரிய குழியில விழுந்து அவனும் செத்து போயிடுவான், நம்மளும் செத்து போயிடுவோங்கிறார். இதை விட வேற ஏதாவது சொல்லணுமா? அதனால நல்ல குருவை யாரு? மதுரகவி ஆழ்வார் தேர்ந்தெடுத்தார். திருமலிசை ஆழ்வார் என்று ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். திருமலிசை ஆழ்வார் பார்க்கவி என்ற முனிவருடைய மனைவியின் 12 மாதங்கள் அவருடைய கருவில் தங்கி பிண்டமாக பிறந்தவர். எப்படி சிவபெருமான் ஞானசம்பந்த பெருமானுக்கு பார்வதி மூலமாக முளைப்பால் கொடுத்தாரோ அதுபோல வெங்கடேஸ்வர பெருமாள் தாயாரை பார்த்து அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்க்குமாறு ஆணையிட்டவர். யார்? திருமலிசை ஆழ்வார். பால் கொடுத்து அன்னையினுடைய பால் குடித்து வளர்ந்தவர். அந்த குழந்தையினுடைய பெருவிரலில் எப்பொழுதும் பால் ஊறுமாறு அன்னை அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய வரத்தை கொடுத்தார். இந்த திருமலிசை ஆழ்வார் ஒரு மிகப்பெரிய அவருக்கு ஒரு சீடன், கணியன் அப்படின்னு ஒரு சீடன். அந்த கணியன் என்ன பண்ணிக்கிறான், அந்த திருக்கோயிலை அடிக்கடி தூத்து அதை பெருக்கி கோலமிட்டு செய்யக்கூடிய ஒரு பணியை செய்யக்கூடிய ஒரு மூதாட்டி இன்னும் கொஞ்ச நாள் நல்லா இருந்தா நல்லா இருக்குமேன்ட்டு மந்திரத்தால அந்த அம்மாவை நல்ல இளையவளாக மாற்றி விட்டார். இந்த விஷயம் அந்த மன்னனுக்கு தெரியுது, அந்த நாட்டு மன்னனுக்கு. அந்த மன்னன் உடனே கணியண்ணனை வர சொல்லி, நீ அவளை நீ இளமையாக்கல, அதே மாதிரி என்னையும் இளமையாக்குனாங்க. அப்போ அவன் சொன்னான், அப்படிலாம் மந்திரத்தால் மாங்காய் பறிக்க முடியாது, எல்லாரையுமே நான் பண்ண மாட்டேன், அவள் அதுக்கு உரியவள், இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடியவள், அதனால் அவளை நான் ஆக்கினேன், உன்னை ஆக்க மாட்டேன் இருக்காப்ல. அப்போனா அந்த இடத்த விட்டு என் நாட்டிலே இருக்கக்கூடாது, நாட்டை விட்டு நீ வெளியே போட்டாப்ல. சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு கணியண்ணன் நேராக திருமலிசை ஆழ்வார்ட்ட சொன்னான், என்ன இந்த மாதிரி போக சொல்லிட்டாரு, நான் போகிறேன்ட்டாப்ல. உடனே குருநாதர் சொன்னார், நீ போகிற இடத்துக்கு நானும் வந்துடுறேன்டா, நீ இல்லாத இடத்துல எனக்கு என்னடா வேலை, நானும் வந்துடுறேன்னு திருமலிசை ஆழ்வாரும் போகிறாரு. திருமலிசை ஆழ்வார் போகும்போது சொல்கிறாரு, நாம் 2 பேரும் இந்த உலகத்தில் இந்த ஊரில் யாரை நம்பியிருக்கிறோம்? அங்கே இருக்கக்கூடிய அந்த ரங்கநாதனை தான் நம்பியிருக்கிறோம். அவனை மட்டும் நம்ம எதுக்கு விட்டு போனோம்? இப்போ நம்ம 2 பேரும் போகிறோம், நமக்குள்ள அவமானம் அவனுக்கு இல்லையா? வா அவரையும் போய் கூட்டு போகலான்னு சொல்லி கூட்டு போய் நேராக அந்த பெருமாள்கிட்ட போய், நாங்கள் 2 பேரும் இருக்காத ஊரில் உனக்கு என்ன வேலை, கிளம்பு என் கூட. அவர் சயனத்தில் படுத்துருக்காரு, அழகா கிளம்பு என் கூட அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் கிளம்பிட்டாரு. கணிகண்ணன் போகின்றான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணிவுடைய புலவனும் போகின்றான், நீ உந்தன் பைனாகப்பாயை சுருட்டி கொள்ளாரு. நான் போறேன், உன் பைனாகப்பாயை சுருட்டுன உடனே சரையன்னு ஒரு சத்தம் கேட்டது. பாயை சுருட்டிட்டு பெருமாள் முன்னாடி போயிட்டார். குருநாதர் முன்னாடி போறாரு, சீடன் பின்னாடி போறாப்புல, பெருமாள் பின்னாடி போறார். போயிட்டு அங்கே போய் இருந்தது விஷயம் தெரிஞ்சு மன்னன் சமாதானப்படுத்துறான், எப்படியா நீங்கள் வந்துருங்கன்ட்டு. திரும்ப மறுபடியும் அந்த திருமலிசை ஆழ்வார் பேசுறாரு பெருமாள்கிட்ட, கணிகண்ணன் போக்கொழிந்தான், காமரு பூங்கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன், உந்தன் பைனாகப்பாயை விரித்து கொள்ளார், நீ படுத்துக்க இப்போ அப்படின்னார். படுத்துக்கிட்டார்.
அப்போ ஆழ்வார்களுடைய பாசுரத்தை கேட்பதற்கு இப்பவும் அந்த பெருமாள் இருக்காரு. சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு பேரு. திருவெகா என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் திருவெகாவில் குடிகொண்டுள்ள அந்த பெருமாளுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்றே பெயர். எப்படி ஆழ்வாருடைய பாடல் இருக்கு பார்த்தீங்களா? அவர் பாடுறாரு, பூநிலாய 5 மாய் புனர்க்கண் என்ற 4 மாய், தீநிலாய 3 மாய், திறந்த வெளியில் 2 மாய், மீனிலாய 1 மாய், வேறு வேறு தன்மையாய் நீனிலாய நின்ற வண்ணம் யார் நினைக்க வல்லரேன்னு பாடுறாரு. என்ன சொல்றாரு? நீ நீ வந்து வான் தீ மண் காற்றுன்னு 5ஆக இருக்கிறாய். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லக்கூடிய 5 விஷயங்களாக இருக்கின்றாய். பூநிலாய 5 மாய், தண்ணீரில் 4 குணத்தோடு இருக்கிறாய், தீயில் 3 குணத்தோடு இருக்கிறாய், காற்றில் 2 குணத்தோடு இருக்கின்றாய், வானவெளியில் ஓசை என்று சொல்லக்கூடிய 1 குணத்தோடு இருக்கின்றாய். இப்பேற்பட்ட பெருமை உடையவன் பாடுறார் அவர். இது அப்படியே மணிவாசகரும் பாடுவார். பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் திகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2ஆய் விளைந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் விரிந்தாய் போற்றி மணிவாசகர் பாடுவார். இது அப்படியே கவிஞர் கண்ணதாசன் பாடுறார். காற்றாக, வானாக, கனலாக, புனலாக, ஊற்றாக, உருவாக, ஒளியாக, மழையாக, நேற்றாக, இன்றாக, நாளைக்கும் நிலையாக ஏற்றாத தீபத்தில் எரிய வைத்த ஜோதியவன். காற்றில் அணையாது, கடுமழையில் நனையாது, கூற்றும் நெருங்காது, கொடுநோயும் அண்டாது கண்ணன் என்னும் பெயரை சொன்னால்ங்கிற. கண்ணன் மீது அவருக்கு அலாதி பிரியம். அவர் சொல்றாரு, கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா, நீயுள்ள சந்நிதியே கிருஷ்ணா கிருஷ்ணா, நெஞ்சிக்கு நிம்மதியே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பாடுவார். எல்லாம் கொடுத்தார். கண்ணன் தான் அவருக்கு மூலப்பொருள். அவரை கவலை இல்லாத மனிதன் என்று படம் எடுக்க செய்து கவலையோடு வைத்தவனும் கண்ணன். சிவகங்கை சீமை என்று படம் எடுக்க வைத்து அவன் செல்வத்தை இழக்க செய்தவனும் கண்ணன். அரசவை கவிஞனாக்கி அவனை அழகு பார்த்தவனும் கண்ணன். பாரதத்திற்கு, அதாவது பகவத்கீதைக்கு உரை எழுத செய்து அவனை உயர்த்தியவனும் கண்ணன். எல்லாமே கண்ணன். கேட்டதையெல்லாம் கொடுத்தான். ஆனால் அவன் கேட்டு கவிஞர் கண்ணதாசன் கேட்ட ஒன்றை மட்டும் கண்ணன் கொடுக்க மறந்து விட்டான். என்ன கேட்டார்னா, காராறு மேனியாய் 50 உன்னை நான் கண்டனேன் காதல் நாதா, கனி உடைய வயதில் ஒரு 70 கொடுத்தன்னை காத்தருள் கிருஷ்ணகாந்தானர். 50 வயசுல தான் ஒரு ஞானம் வந்திருக்கு. அதனால சொல்றாரு, நான் ஒரு 20 வருஷம் இருந்து உன்னை பாடணும். காராறு மேனியாய் 50 உன்னை நான் கண்டனன் காதல் நாதா. 50 வயதில் தான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். கனி உடைய வயதில் ஒரு 70 கொடுத்தன்னை காத்தருள் கிருஷ்ணகாந்தான்னு பாடினார். எப்படி அவர் பாடும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை கேட்கும் போதே. இந்த அவர் சொல்றாரு, திருமங்கை ஆழ்வார் பாடுவார், ஊனிடை சுவர் வைத்து 80 தூண் மாட்டி ரோமம் வேய்ந்த 9 வாசல் தானுடை குரம்பை பிரியும் போது நீ சரணமே சரணம் என்றிருந்தேன். தேனுடை கமல திருவினுக்கு அரசே திரைகொள்மா நெடுங்கடல் கடந்தாய், நானுடை தவத்தால் சரணடைந்தேன் நைமிசாரணத்துள் நின்றாய்னு பாடுவார். அதை இவர் நான் உன்னை சரணடைந்தேன்னு பாடுறாளா, இவர் பாடுறாரு, என்னையே சரணடை என்னையே சரணடை என்று நீ சொன்னதுன்று, என்னையே சரணடை என்னையே சரணடை என்று நீ சொன்னதுன்று, உன்னையல்லால் உயிர் தெய்வம் ஒன்றில்லை என்று ஒன்று நான் கொன்றதுண்டு, இன்று நீ என்னையே சோதனை செய்கின்றாய் என்ன உன் கீதை மொழியோ, மன்னனின் தம்பிபால் வருவது என்பால் வருவதில்லையோன்னு பாடுவார். நீ பார்த்தனுக்கு உதவி செஞ்ச எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கியேன்னு பாடுவார். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கின்றேன். குலசேகர ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தார், உங்க எல்லாத்தையும் தெரியும். குலசேகர ஆழ்வார் மன்னனாக இருந்து முடி துறந்து ஆழ்வாராக மாறியது. யாரு மன்னனாக இருந்து யாரால் திறக்க முடியுமா? அயோத்தியில் நீங்கள் தயரதனை எடுத்துக்கொண்டால் தயரதன் சொல்றான், கச்சையம் கடகரி கழுத்தின் கண்ணுற பிச்சையும் கவிகையும் பெய்யும் இந்நிழல் நிச்சயம் என்றனில் நெடுதினாள் வாழ்ந்த எச்சிலை நுகர்வது இன்பமாகுமே என்பார் கண்ணதாசன். இவர் கம்பராமாயணத்துல கம்பர் என்ன சொல்றாரு, தினம் தினம் அதே அமைச்சர், அதே ஃபைலு, அதே ஆபீஸ், அதே மக்கள், எச்சில சாப்பிட்ற மாதிரி இல்லை. ஒரு நாள் சாம்பார் சோறு வச்சு சாப்பிட்டா அடுத்த நாள் சாப்பிட முடியுதா? அதை சாப்பிட்ற மாதிரி இருக்கிறா, டெய்லி அதையே சாப்பிட்ற மாதிரி இருக்கு, எனக்கு இது வேண்டாம்னு தயரன் தூக்கி எறிஞ்சிட்டு போனான். கச்சையம் கடகரி கழுத்தின் கண்ணோர பிச்சையும் கவிகையும் பெய்யும் இந்நிழல் நிச்சயம் அன்றனில் நெடுதினாள் உண்ட எச்சிலை நுகர்வது இன்பமாகும். அதனால அவர் பிறந்தார், அதே மாதிரி இவர் பிறந்தார். இவர் பிறந்துட்டு இவர் என்ன சொல்றாரு,
எனக்கு குலம் தரும் செல்வம் தரும் அடியார் படுந்துயர் ஆயினவெல்லாம் நிறம் தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டே நாராயணா என்னும் நாமம்னு பாடுறார். யாரு? குலசேகர ஆழ்வார். அதை வாங்கி இவர் பாடுறாரு, கண்ணனை நான் கண்டு கனிந்து விட்ட நாள் முதலாய் மன்னனை போல் இந்த மண்டலத்தில் வாழ்கின்றேன். பயமேது வாழ்வில் பரந்தாமன் உள்ளவரை, துயரேது வாழ்வில் தூயோனை காணும் வரை. எல்லாமே கண்ணன் தான், எங்கேயும் கண்ணன் தான். கண்ணனை நான் நினைக்கின்றேன், என் கவலையெல்லாம் மறக்கின்றேன். அந்த குலசேகர ஆழ்வார் எல்லாரும் தாலாட்டு பாடல் நம்ம பிள்ளைகளுக்கு பாடுவோம். இறைவனுக்கு தாலாட்டு பாடல் பாடினவர் குலசேகர ஆழ்வார். நீங்கள் பாடின கேட்டிருந்தா தெரியும் உங்களுக்கு. ஒரு அழகா பாடுவார் கண்ணன் மேல. மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன் சேர், கண்ணினன் மாமதில் உடை சூழ் கணபுரத்தன் கருமணியே, எங்கள் குல இன்னமுதே ராகவனே தாலேலோ, புண்டரிக மலர் மீது புவனி எல்லாம் படைத்தவனே, திந்திரளால் தாடகைதன் உரமுருவ சிலை வளைத்தாய், கண்டவர்தம் மனம் வழங்கும் திரு கண்ணபுர தரசே, எங்கள் குல இன்னமுதே ராகவனே தாலேலோ, பொங்கு மலி கருங்குழலால் கோசலைதன் குலமகளாய், தங்கு பெரும் புகழ் சனகன் திருமருகா தாசரதி, கங்கையிலும் தீர்த்தமலி கணபுரத்தன் கருமணியே, எங்கள் குல இன்னமுதே ராகவனே தாலேலோ, தாமரை மேலயனவனை படைத்தவனே, தயரதந்தன் மாமகளாய் மைதிலிதன் மணவாளா, காமரங்கள் இசைபாடும் கணபுரத்தன் கருமணியே, ஏமருவும் சிலைவலவா ராகவனே தாலேலோ, பாராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கே அருளி, ஆரான்பு இளையவனோடு அருங்கானம் அடைந்தவனே, சீராளும் வரை மார்பா திரு கண்ணபுர தரசே, தாராளும் நீன்முடியன் தாசரதி தாலேலோ, ஆலிலையில் பாலகனாய் அன்றுலகம் உண்டவனே, வாலியை கொன்று அரசு இளைய வானரத்துக்கு அளித்தவனே, காலின் மணி கரையலைக்கும் திரு கண்ணபுர தரசே, ஆலிநகர் கதிபதியே அயோத்தி மனே தாலேலோ. வரிசைக்கு அந்த பாடுவாரு. பாட்டு சொல்றாரு கடைசியில, தேவரையும் அசுவரையும் திசைகளையும் படைத்தவனே, யாவரும் வந்தடி வணங்க அரங்கநக துயின்றவனே, காவிரி நல் நதிவாயும் கணபுரத்தன் கருமணியே, ஏவரி செஞ்சிலை வலவா ராகவனே தாலேலோ. இந்த பாட்டை நம்முடைய பெரியாழ்வார் பாடுவார். மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி, ஆனி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில், பேணி உனக்கு பிரம்மன் விடுதந்தான், மாணிக்குரளனே தாலேலோ, வையம் அளந்தானே தாலேலோ. இன்னைக்கு பிள்ளைக்கே நம்ம தாலாட்டு பாட மாட்டாங்க. எத்தனை பேர் தாலாட்டு பாடுறோம்? தாலாட்டு பாடுறதுக்கு முன்னாடி அது தூங்கிடுது. ஏன்னா தாலாட்டு பாடிவா நம்மளை கொல்லுவா, அதுக்கு நம்ம பேசாம தூங்கிடலாம் அப்படின்னு. தாலாட்டு அந்த காலத்தில் தாலாட்டுனா எப்படி பேர்? தால் என்றால் நாக்குன்னு பொருள், ஆட்டு என்றால் நாக்கை அசைத்து பாடுவதால் அதற்கு தாலாட்டு. தாய் தாலாட்டு பாடும்போது எவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்றா தெரியுமா? ஆராரோ ஆரிரரோ. யார் சொல்றா? நீ யாரோ நான் யாரோங்கிற தத்துவத்தை சொல்றா குழந்தைக்கு அந்த அம்மா. ஆராரோ ஆரிரரோ, என் கண்ணே
ஆரடிச்சார் நீ அழுதாய், அடிச்சார சொல்லி எழு என் கண்ணே ஆக்கினைகள் செய்து வைப்பேன், தொட்டார சொல்லி எழு என் கண்ணே உனக்கு தோல் விலங்கு போட்டு வைப்பேன், வெண்ணையால் விலங்கு செய்து என் கண்ணே வெயிலிலே போட்டு வைப்பேன், மண்ணாலே விலங்கு செய்து என் கண்ணே தண்ணியில போட்டு வைப்பேன், ஆராரோ ஆரிரரோ என் கண்ணே ஆரடிச்சு நீ அழுதாய். அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு தாய்மாமன் 4-5 பேர் இருப்பாங்களாம். தாய்மாமனையும் அந்த குழந்தை பாட்டிலே சொல்வாளாம். மூத்த மாமனை சொல்வாப்லையாம், ஆண்டம்மான் என்ன செய்தான் உனக்கு ஆணை கொடுத்து விட்டான், குட்டியம்மான் என்ன செய்தான் அவன் குன்றிமணி தொட்டிலிட்டான், நல்லம்மான் என்ன செய்தான் அவன் நற்பவள தொட்டிலிட்டான், செல்லம்மான் என்ன செய்தான் செம்பவள தொட்டிலிட்டான். இப்படி பாடினாங்க நம்ம முன்னோர்கள். இப்போ குழந்தை இந்த பாட்டு கேட்டு தூங்குதா? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்லை ஓடி போய் கல்யாணம் தான் கட்டி இதை பாடிச்சதான் இப்போ எவ்வளோ தூங்குது. அந்த பாடலை நம்முடைய கவிஞர் நம்முடைய குலசேகர ஆழ்வார் பாடுறாரு. இதை அப்படியே வாங்கி தான் கவிஞர் கண்ணதாசன் பாடினார் இல்லையா? அந்த பாட்டு வருமே, என்ன பாட்டுங்கய்யா? ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ, அவன் வாய் நிறைய மண்ணையுண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ, ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ, நாகப்படம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடிய பின் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ, நாகப்படம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடிய பின் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ, அவன் மோக நிலை கூட ஒரு யோக நிலை போல் இருக்கும், யார் அவனை தூங்க விட்டார் ஆராரோ, யார் அவனை தூங்க விட்டார் ஆராரோ, ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. கண்ணதாசன் பாடினார். கண்ணதாசனுக்கு ஆண்டாள் நாச்சியார் மேல பக்தி, மிகப்பெரிய பக்தி. 5 மினிட்ஸை முடிச்சிடறேன். மிகப்பெரிய பக்தி ஆண்டாளுக்கு. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதிவீர் போதுமினோ நேரிடையீர் சீர்மல்கும் ஆயர்பாடி செல்வ திருமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபரன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் காவேல் செங்கன் கதிர்மதியம் போல் நிறத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேரோர் எம்பாவாய்னு பாடுறார். அதை வாங்கித்தான் நம்முடைய கவிஞர் கண்ணதாசன் பாடினார். மார்கழியில் மாதங்களில் நீ மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகைன்னு பாடினார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலனாகி தான் தீங்கி நினைந்த கருத்தை நினைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாயில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் இன்றி வாழ்வோம் பறைதருவாய்னு பாடுவான். அதை வாங்கித்தான் அவர் பாடினாரு. நான் கண்ணனை கண்ட நாள் முதலாக எல்லாவற்றையும் மறந்துட்டேன், எனக்கு எல்லாமும் கிடைத்தது. அந்தியிலும் சந்தியிலும் அத்த சாமத்திலும் சிந்தையிலும் கண்ணனை நான் சேவித்தே வாழினார். பாடலே பாடினார். ஒருத்தி மகனாய் பிறந்தவனாம் ஒருத்தி மகனாய் வளர்ந்தவளாம் ஒருத்தி உணர்வில் கலந்தவளாம் உயிரில் ஒன்றாய் கலந்தவளான்னு பாடுவார். இப்படி அந்த ஆழ்வார்களுடைய பாடல்களை எல்லாம், அதாவது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு சென்னலோடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்க குடம் இறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தோலோர் எம்பாவாய்னு பாடுவா ஆண்டாள் நாச்சியார். அதை வைத்துதான் நம்முடைய கண்ணதாசன் பாடினாரு. கோகுலத்தில் பசுக்கள் எல்லாம்
கோபாலர் குரலை கேட்டு 4 படி பால் கறக்குது ராமாரி. அந்த மோகனனின் பெயரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் 3 படி நெய் இருக்குது கிருஷ்ணாரி. ராமாரி ஹரே கிருஷ்ணாரி ஹரே ஹரே ராமாரி ஹரே கிருஷ்ணாரி. 3 படி நெய்யில் 4 படி வெண்ணெய் கிடைக்கின்றது என்றால், 3 படி பாலில் 4 படி வெண்ணெய் கிடைக்கிறது என்றால், அந்த இறைவனை நினைக்கும் போது இத்தனையும் சாத்தியமாகும். அந்த மத்தி என்ற பக்தியால் கடையும் போது கிருஷ்ணன் நமக்கு வெண்ணையாக காட்சியளிப்பான் என்ற தத்துவத்தை எல்லாம் ஆழ்வார்களை உள்வாங்கி கவிஞர் கண்ணதாசன் நமக்கு அழகாக பாடினார்கள். இத்தனை நேரம் அநேகமாக அனைத்து ஆழ்வார்களையும் தொட்டு விட்டிருப்பேன் என்று நினைக்கின்றேன். காலத்தின் அருமை கருதி மிக அருமையாக இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த ஆன்மீகத்தில் ஆனந்தத்தில் உள்ள அத்தனை பெருமக்களுக்கும், அதாவது இந்த உலகத்திலே இப்பொழுது மனிதர்களுடைய அந்த சுயநலத்தை, மனிதர்களுடைய எண்ணத்தை வாங்கி கொண்டு ஆன்மீக மேளா கிடையாது, புடவை மேளா, நகை மேளா, பாத்திர மேளா, காய்கறி மேளா என்று மேளான்னு மேளங்கொட்டி இருக்கக்கூடிய காலத்தில் இன்று நம்முடைய இந்த ஆன்மீகத்தில் ஆனந்தம் எப்படி இருக்கிறதாம்? ஆன்மீக மேளா என்ற ஒன்றை மாதம் நடத்தி இலக்கியத்தையும் ஆன்மீகத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது என்றால், உண்மையிலே தருமபுரி வாழ் மக்களெல்லாம் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். இந்த அடாத மழையிலும் விடாது நீங்கள் ஆயன் குழலுக்கு அடங்கிடும் பசுக்களை போல, மாயன் அழகினை கண்டு மயங்கிடும் மகளிரை போல, தாயின் குரலுக்கு தாவி வரும் மக்களை போல இந்த சிறியவனுடைய உரையை கேட்பதற்காக இந்த மலையிலும் வந்து என்னை வாழ்த்தியமைக்கு உங்கள் திருப்பாதங்களை எல்லாம் என் சென்னையில் சூடி நீங்கள் அனைவரும் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானம் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் அல்ல இறைவனை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.